கேட்டு நம்பர் வாங்கி அவருக்கு அருளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஐயா வாங்க இந்த பேர் வச்சுக்கோங்க, ப்ளூடிக் வச்சுட்டு போங்க அப்படின்ட்டு. சரிங்களா? அதை முடிச்சிட்டு நான் உடனே என்னடா இதையே இவனுங்க புரிஞ்சுக்கல, இதுக்கப்புறம் என்னடா பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவா வந்து இதை சொல்லிட்டாரு, நீங்க நேற்று கிழமைன்னு சொல்லிட்டீங்க. சரியா? நான் உடனே அதுக்கு பதில் சொல்லலாம். சிவா வந்து எடுத்து சொல்லிட்டாரு, சரி ரைட்டு நேற்று கிழமைன்னு நம்ம சொல்லிட்டோம் நீங்க மதியம், அதை பத்தி ஏன் கிழவன்னு சொன்னங்கிறத பத்தி சொல்லிடலாம் அப்படின்னு நான் வர்றேன் மேல. சரியா? திரும்பவும் உகண்டாங்கிறானுங்க. எனக்கு என்னன்னா ஒரு சமயத்துக்கு மேல எனக்கு புரியவே இல்லை. ஏண்டா அவர் ஒருத்தர் எடுத்து சொல்றாரு, இவன் இவன் உங்களை திட்டிருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. அந்த மனுஷனை கூட காதுல வாங்காம அந்த மனுஷன் கத்திக்கிட்டே இருக்காரு. இப்ப லாஃபீர் பேரை வச்சு அடிப்பீங்களா, அந்த பேரோட சேர்த்து லாஃபீர் பேரையும் எழுதிக்குவீங்களா அப்படின்லாம் அவர் கேட்கிறாரு சிவா மேல வந்து. சரிங்களா? அந்த ஸ்பேஸ் உடைய ரெக்கார்டு வேணா யூடியூப்ல இருக்கு, லிங்க் வேணாலும் அனுப்புறேன். சரிங்களா? யார் வேணா இன்பாக்ஸ் பண்ணுங்க, நான் லிங்க் அனுப்புறேன், அதை போய் கேளுங்க. என் தலைவன் சிவா வேற வந்து சொல்லிட்டே இருக்காப்ல, ஐயா உங்களை கிழவன் சொல்லிட்டாருங்க ஐயா, இவரு பேரு சேர்த்துக்குவீங்களா சேர்த்துக்குவீங்களாங்கிறாரு. அதையும் அவங்க புரிஞ்சுக்கல, அதையும் கேட்கல. அதுதான் சரியா? கேட்கவே இல்லை கடைசி வரைக்கும். நான் அதையும் விட்டுட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், திரும்ப தருவாங்களா, ஸ்பீக்கர்ல கொடுப்பாங்களா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், எப்பயாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பேசிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னன்றாரு, ரொம்ப நேரம் கழிச்சு புரிஞ்சிடுச்சு அவருக்கு. சரியா? ஒரு சமயத்துல புரிஞ்சுக்கிட்டாரு, எப்படியோ போராடி புரிஞ்சுக்கிட்டாரு என்ன சிவா சொல்ல வந்தாருன்னு. அப்புறம் என்ன கேட்கிறாரு, லாஃபீர் நீங்க என்ன கழுவி கழுவி ஊத்துறீங்களாமே அப்படின்னு கேட்கிறாரு என்கிட்ட. நான் அதுக்கு பதில் சொல்ல வந்தேன், திரும்பவும் ஸ்பீக்கரை அன்மியூட் பண்ணிட்டு நான் வரேன், திரும்ப வச்சு இதுக்காச்சும் பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு. அதுக்கும் என்ன பதில் பேச விடல. சரியாவே நான் முழுசா சொல்லியே முடிக்கல, ஏன் சொன்னேன் ஏன் கிழவன் சொன்ன அதெல்லாம் கேட்கவே இல்லை என்ன. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த கோகோஸ்ட் என்ன சொல்றாரு, ஐயா என்னங்க நடக்குது இங்க வந்து, நீங்க ஒருத்தர் கழுவி கழுவி ஊத்துறீங்க, இங்க நான் உங்களை கூப்பிட்டு கேட்டா ஆமா நாங்க தான் கழுவி ஊத்துறோம் பெருமையா சொல்றீங்க, எனக்கு புரியல இங்க இங்க என்ன நடக்குதுன்றாரு. எனக்கு அவங்க சுத்தமா ஒரு 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 எனக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, நீ யாருயா நீ அப்படின்னு எனக்கு கேட்க தோணுச்சு. நான் கேட்கிறேன், ஐயா நீங்க யாருங்க ஐயா, ஒரு போட்டோ வச்சு பேசக்கூட, ஒரு போட்டோ ஒரு பேரை வச்சு பேசக்கூட உங்களுக்கு தைரியம் இல்ல, நீங்க எதுக்குங்க எங்களை வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, நான்லாம் யூடியூப்ல சேனல் வச்சிருக்கேன், பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன், என்ன தெரியாதவங்க கிடையாது, உங்களுக்கு என்ன தெரியலங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்றாரு ஐயா அவரு. ஐயா நான் தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவரை. ஐயா தவறான ஐயா ஐயா அம்மா சத்தியமா தெரியாது எனக்கு, சத்தியமா தெரியலங்க, நான் பார்த்தது கூட இல்லையா பிக் பாஸ். நான் 7 சீசனா பார்த்துட்டு இருக்கேங்க, ஒரே ஒரு சீசன் தான் எனக்கு மிஸ் பண்ணேன், மத்த 7 சீசனும் நான் பார்க்கிறேன். அவருக்கு தான் போகுது. எனக்கு புரியவே இல்லை, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இதுல வேற வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு, இப்ப நான் வந்து பேசிட்டு போனேன்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, நான் வந்து பேசிட்டு நான் 20 மினிட்ஸ் கழிச்சு வரேன், நான் வீட்டுக்கு போயிட்டு நான் பேசுறேன், நம்ம ஃப்ரீயா நிறைய இருக்கு இறக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப வந்து ஒருத்தர் மெசேஜ் எனக்கு டேக் பண்ணி விட்டுருக்காரு, என்னன்னா இன்னைக்கு உங்களை பத்தி பேசியிருக்காருங்கயா யூடியூப் சேனல்ல, அவரோட வீடியோல லாஃபியரை பத்தி பேசியிருக்காருன்னு எனக்கு டேக் பண்ணி போடுறாரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னு போய் பார்த்தா, பேசியிருக்காருன்னு பார்த்தா என் பேரை கூட சொல்ல தெரியல. நேத்தே ஒரு லஃபீர்னு ஏதோ சொன்னாரு, நான் அப்பயே சொல்றேன் ஐயா என் பேர் லாஃபீருங்க ஐயா அப்படின்னு நான் நேத்தே சொல்லிட்டேன். திரும்ப இன்னைக்கு போய் அதை அந்த அசார்னு ஒருத்தர் தான் தெரியுங்களா, சவுண்டு பிஆர் தலைவன், அவன் வந்து என்ன சொல்லிட்டான், மச்சி இந்த மாதிரி உங்க பேர் லாஃபீர்லாம் எனக்கு தெரியும், சரிங்களா நீங்க இதெல்லாம் இங்க சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பாடம் எடுத்தான். சோ இத்தனை நேரம் நடந்திருக்காங்க, லாஃபீர் இத்தனை நாள் கேட்டிருக்கான் அந்த ஆளு, இன்னைக்கு தெளிவா லாஃபீர் கூட சொல்ல தெரியல மனப்பாடமா. என்ன சொல்றாரு, என்ன போய் தெரியலன்றாருங்க. இந்த ட்விட்டர்ல நான் வந்து யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியுது, ட்விட்டர்ல இருக்கவங்களுக்கு என்ன தெரியல, நான் வந்து ட்விட்டர்ல இருக்கிறவங்கள இங்க அடிக்க முடியாது. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க ட்விட்டர்ல இருக்கிறத பத்தி பேசி நீ காசு சம்பாதிக்கிறீங்கன்னு எங்களை சொல்றாங்க, அது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு தலைவன் ஃபீல் பண்ணி, நான் அவங்க இடத்துக்கே போய் அடிக்கிறேன்றாரு. நீங்க அந்த வீடியோவை நான் இங்க டேக் பண்ணி விடுறேன், தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்க. ஏன் என் தலைவன் பேசின பேச்சுக்கு நான் நேரம் ஒன்னா நினைச்சேன்னா, நம்ம ஸ்பேஸ்ல ஏறி மேல வந்து ஸ்பீக்கரை கேட்டு வாங்கடா எவன் வேண்டாம் என்ன பேசுனீங்க வாங்கடா அப்படின்னு அப்துல் சட்டையை பிடிச்சி கேட்பாருன்னு பார்த்தேன். ஆனா இது வரைக்கும் நானும் தேர்ற லிசனர்ஸ்லயாவது இருப்பாரான்னு தெரியல, ஒருவேளை அந்த 23 பேர்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதர் லிசனர்ஸ்ல. சரிங்களா? அதனால நான் பார்த்துட்டு வீடியோல லஃபரின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க, லஃபரின்னு ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, என்ன தெரியலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்களா? அவர்கிட்ட நான் இன்னொன்னு சொல்றேன், யாருக்காச்சும் தொடர்புல இருந்தீங்கன்னா அவர்கிட்ட போய் சொல்லுங்க, நான் தான் அந்த லஃபரின்னு சொல்லி. சரிங்களா? நான் தான் அவரை சொன்னேன், அவர் வந்து என் முன்னாடி
நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையா. அவர் நடந்ததை மட்டும்தாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்ப அவர் அந்த அந்த நான் அந்த சாதியை பத்தி அவர் பேசினார்ல, அதுக்காக நான் வந்து ஏதாச்சும் எதிர்ப்புகள் பேசலாம்னு நினைச்சு வந்தா, ஆல்ரெடி நேத்தேச்சே ஒரு ஸ்பேஸ போட்டாருங்க. அதிலேயே போட்டு கிழிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க என்னங்க புதுசா திட்ட போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ! என்னடா எனக்கு கேப்பே குடுக்க மாட்டேங்கிறீங்க. நானும் ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு பாக்குறேன். இல்ல எனக்கு இல்ல 2 அது அடி அப்படி அடிக்க இல்ல. இடம் குடுங்கடாடா. இல்ல லாஃபி, அது அப்படி பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ணணும்னா, கொஞ்ச நேரம் அந்த ஆ, ஸ்பேஸ கேட்கணும். இப்ப வருவார்ல, வந்தானா நீ ஓகே. கீழ இருந்து கொஞ்ச நேரம் கேளு. உனக்கே ஒரு ஆ, கட்டத்துல ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ட்ரிகர் ஆகும். ஆ. அத புடிச்சு வச்சு கேளு. அ அது அப்படித்தான் ஐயா! பண்ணணும். அவர் வாய திரும்ப எங்கங்க என்ன கேட்கவே விட மாட்டேங்கிறானுங்கய்யா. என் அ அ அ அ அ ஆன்னு அனுப்பிச்சு விடுறானுங்கய்யா என்ன திரும்ப. கீழ அனுப்பிச்சு விட்டு வேடிக்கை பார்க்க வைக்கிறானுங்க திரும்ப எனக்கு. எனக்கு புரியவே இல்லைங்க. நான் என்ன எப்படி அவர்கிட்ட பேசணும்னு ஆனா தெரியலங்க ஆனா எனக்கு. உங்களையே ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காருன்னா பெரிய விஷயம் தான் அது. ஐயா 1 to 1 தயவு செஞ்சு கூட்டு வாங்கய்யா அவர. எங்கேயாச்சும் நான் அவர பேசணுங்கய்யா அவரோட. எனக்கு யாராச்சும் உங்க மேலிடத்துல யாராவது பேசி அவர கொஞ்சம் கூட்டிட்டு அவர் வாங்க. அவரோட யூடியூப் எல்லாமே இங்க சேனலுக்கு போலாமா ஐயா பண்ணி சொல்லுங்க. இருங்க, பார்த்துட்டோம். இருங்க, இப்பதான் இருங்க, அருள் இருங்க. வெளில போனா. அமிதாப் ஐயா ஒருத்தர் இல்லன்னா இப்பதான் அவங்க அருள் வெளில பேர போனா. ஒரே நிமிஷம் இருங்கய்யா. ஒருத்தர் தெரியலன்னா ஒருத்தர் இல்லன்னா அவங்க பேரை பத்தி அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கய்யா. என் தலைவன் யூடியூப்ல போய் ஒரு அவரோட மில்லியன் வியூஸ் போற ஒரு சேனல்ல போய் என்னை பத்தி பேசியிருக்காரு. அதுக்கு அவர் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். ப்ளீஸ் அவரை கூப்பிடுங்க. நான் யோ அவர்கிட்ட பதில் பேசணும். சரி லாஃபேர், லாஃபி எதுக்கு ப்ரோ தேவையில்லாம் ஒரு வீவ தண்டை மட்டும் வந்த? ஐயா நான் வியூல ஐயோயோ இது பாருங்க இதுதான் தவறான இது. நான் போய் தேடி பார்த்து என் தலைவன் என் பேரை எங்க யூஸ் பண்ணிருக்கான்னு பார்த்து பண்ணிக்கிறேன். சேச்சே அந்த விஜய்னு அப்புறம் ஒருத்தர் எப்படி போட்டிருந்தாரு கண்டுபிடிச்ச? வீடியோ. விஜய்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அவரோட வீடியோ போய் பார்த்துட்டு வந்தேன். நம்ம லாபர் விக்கி ப்ரோ வீடியோ விக்கி பாக்கணும்னா போய் எங்க பாக்கணும் தெரியுமா? டிடிஎஸ்ல போய் பாக்கணும், அவ்வளவுதான். அதை தாண்டி நீ லாபர் வேற ப்ரோ எந்த இதுலயும் போய் பார்க்க கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க. அவர் யூடியூப் சேனல் கமெண்ட் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி போய் கமெண்ட் பண்ண முடியும் ப்ரோ. ஓ அதனாலே அவர் கம் சேனல் விட்டு வெளில வந்துட்டேன். ஓ புரியுது புரியுது புரியுது. அப்ப நீங்க அவர் கமெண்ட் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. இங்க ஏன் பாருங்க நான் இந்த மேல அளவுறீங்க? இப்ப பாவம் கொஞ்ச இல்ல அவரு நான் மேல வயித்து டேக் பொழப்புக்கு பண்ணிருக்கேன். என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காரு. ஐயா அவர் வயித்து பொழப்புக்கு எங்களை கழுவ கூடாதுல்ல. இங்க பாருங்க என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க. கேட்டுக்கோங்கப்பா பெருசு பேச்ச அப்படின்னு விக்கி டேக் பண்ணி அந்த வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ போய் பாருங்க. இவ்வளவு நேரம் இவரை பத்தி தான் பேசுறீங்களா? ஐயா அவர் வந்து அவ்வளவு ஃபேமஸ் ஐயா. எனக்கு தாங்க ஐயா தெரியலையா. லாஃபியர் நான் லாஃபியர் இருங்க நான் லாஃபியர்ட்ட பேசிக்கிறேன். ஏங்க வாங்க நான் சிவா உங்க வாங்க. இருங்க வரேன். வாங்க பேசுறத வாங்க வாங்க. கேட்டுட்டு ஆ, அப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க. நேத்து உங்களை கோத்து விடணுங்கிறதுலாம் என்னோட எண்ணம் கிடையாது. அவரை அந்த பையன் மட்டும் திட்டல, நிறைய பேர் திட்டுறாங்க. இங்க இருக்கிற லாஃபியரும் தான் மத்தியானம் திட்டிக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட அப்ப கேப்பீங்களா? இவ்வளவு நேரம் இங்க பேசிக்கிட்டு இருந்தவரு என்னது 50 வயசு கிழவன் இப்படிலாம் இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. நீங்க அவர் கேப்பீங்களா? நான் பிளான் பண்ணி வரவே இல்லை. நீங்க மேல பேசிக்கிட்டு இருந்தீங்க. இந்த பையன் மட்டும்தான் திட்டுறானா, ஏன் கீரி புள்ளன்னு போடல? இன்னைக்கு மத்தியானம் எப்படி பேசணுனோ அதையே தான் இன்னைக்கு சாயந்தரம் எப்படி பேசணுனோ அதையே தான் நேத்து சொல்ல வந்தேன். மேல நீங்க தான் இருந்தீங்க, ஞாபகப்படுத்தி சொல்லிட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஐயா நான் நீங்க பிளான் பண்ணிலாம் போகலங்க. நீங்க இல்ல மேல சிவா ஐயா. வந்தீங்கன்னு ஒரே சொல்லிட்டேன். ஐயா ஒரே நீங்க பாட்டுல பிரபலமான மாதிரி ஒரே ஐயா டைலாக்ல நீங்க பிரபலம் சிவா ஆயிட்டாங்க. வந்து நான் திரும்பவும் நான் சொல்றேன் சிவா ஐயா. நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அவனுக்கு என் தலைவனுக்கு நீங்க போய் என்னை கொண்டு போய் சேர்த்தது எனக்கு சந்தோஷம். ஆனா என் தலைவனுக்கு அது கூட புரியலையே. எனக்கு அதான் மனசு கஷ்டமா இருக்கு. இல்லங்க, ஆனா இன்னொரு மேட்டருங்க. நான் என்னன்னா நல்லா கிரிப்பா கூட்டிட்டு போய் லாஃபியரை கையில புடிச்சு கொடுத்துதான் வந்தேன் நானு, சரியா? ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க டிஎம் பண்ணீங்களா இல்லையாங்கிறாங்க. ஏங்க நான் டிஎம் எல்லாம் பண்ணலங்க. அவர் ஸ்பேஸ்ல பேசினாருங்க. ஸ்பேஸ்ல தாங்க அவர் உங்களை திட்டினாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு புரிஞ்சு லாஃபியர் என்னை திட்டினீங்களாமே, இது பண்ணீங்களாமே, அது பண்ணீங்களாமேன்ட்டு அதுக்கப்புறம் இவர் வந்தாரு. ஐயா ஐயா திருத்தம் சிவா ஆ திருத்தம். ஆ அவர் என்ன சொன்னார்னா லாஃப்லியர் எனக்கு கழுவி கழுவி ஆ ஊத்துறீங்களாமே அப்படி. ஏன் வாஸ் பேசுனான்னு கேட்க வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்றாருங்க. என்னன்னா லாஃபியர் இங்க பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த இட்டிஸ் பிரசாந்த் வந்துட்டாரு. திடீர்னு கிளம்பி வந்து இட்டிஸ் பிரசாந்த் வந்தா, பிரசாந்த் வந்துட்டாரு, வாங்க வாங்க பேசுங்கன்னா அவரு 10 நிமிஷம் பேசி மொத்த டாபிக்கையும் டைல்யூட் ஆக்கி விட்டு நான்லாம் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமாவே என்னங்க இது இவ்வளவு நேரம் வளவலன்னு சம்பந்தமே என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம பேசிட்டு இருக்காருன்னு. இல்ல இப்ப நான் கண்டிப்பா அவரு கூட இட்டிஸ் பிரசாந்த் அண்ணனை கூட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கான்டாக்ட் பண்ணி அவரை டேக் பண்ணி விடுங்க. அண்ணன் வந்து நம்ம ஏன்னா நேத்து அவர் வந்து என்ன நினைச்சிட்டாரு, அவங்க பேசுறதெல்லாம் 3 பேர் ஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்காங்க. சரி நியாயத்துக்காக போராடுறீங்க போலன்னு நினைச்சிட்டு ஏங்க அண்ணன் வந்து பேசினாப்ல. அவரு அவர்கிட்ட அதெல்லாம் இல்ல கிடையாது. இல்ல இல்ல அவர் இல்ல டைம் பாஸ்க்கு கிடையவே கிடையாது. இட்டிஸ் பிரசாந்த் வந்து டைம் பாஸ்க்கு கிளம்பி வந்துட்டு வேற ஸ்பேஸ், டைம் பாஸ்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதுல கிளம்பி வந்து பேசிட்டு வேற ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல போயிட்டு சும்மா ரேண்டமா முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பெராக்கு பார்த்துட்டு ஒரு ஸ்பேஸ் போயிட்டு இருக்கான்ட்டு எட்டி பார்த்துட்டு போற டைப்.
இதெல்லாம் நான் ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. இப்ப தட்டி கேட்டீங்கன்னா ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. நீங்க வேற. இல்ல அவரு கரெக்டா தான் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, உங்க வயசுக்கு இதெல்லாம் தேவையா, விட்டுட்டு போங்க, அவன் ஏதோ பண்றானா நீங்க எதுக்கு பண்றீங்க அப்படின்ட்டாரு. இல்ல அவரு இல்ல அவரு ஓகேதான். பட் ஆனா அந்த வயசானவர் என்ன வேலை பார்த்தாருங்கிறத நம்ம அவர்கிட்ட சொன்னோம்னா அவரோட கருத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. எனக்கு என்னன்னா ஏஜ் ஷேமிங் பண்றீங்க லாஃபிர் நீங்க. ஐயா அங்க பாத்தீங்களா ஏஜ் சேமுன்றீங்க. அப்ப நான் என்னதான் சொல்றேன்? ஐயா கிழவன் சொன்னா தப்பு, பாருங்க. முதியவர் சொன்னா தப்பு, இல்ல இல்ல வயசாயிடுச்சு சொன்னா இருங்க தப்பு. ஏங்க நான் நான் என்னதான் திரும்பவும் சொல்றேன் சொல்றது? லாஃபிர் ஆஹ் கிளவன்லாம் சொல்லுங்க. சொல்லாதீங்க. நான் திரும்பவும் சொல்றேன். நாளைக்கு திரும்ப இன்னொரு ஸ்பேஸ்லாம் நீங்க கேட்கணும். சத்தியமா சொல்றேன், உங்க பேர்ல கூஃபீர் அப்படின்னு ஒரு பேர் போட்டுறாங்க. சும்மா இருங்க. நானே அதுதான் சொல்றேன். இல்ல நாம என்னன்னா திட்டுறது கூட மரியாதையா திட்டலாம். சோ மரியாதையாவே பேசுங்க. ஐயா அதுதான் நான் சொல்றேன். இல்ல சரி நான் இருங்க நான் இருங்க என்ன சிவா கேக்குறேன், சிவா அவர் வயசாயிடுச்சுங்கிறத வயசாயிடுச்சுன்னு சொன்னா திட்டுறீங்க, கிழவன் சொன்னா திட்டுறீங்க, ஏங்க முதியவர்னு சொன்னா திட்டுறீங்க. நான் லாஃபிர் என்னதான் சொல்லட்டும்? நான் திரும்பவும் வயதில் சொல்றேன் முதிர்ந்தவர்னு லாஃபிர், இது கூப்பிடு. வந்து முடிஞ்சு போச்சு, பிரச்சனையை தான் விட்டுரு. கொண்டு போய் விடும். நான் மேலேயும் சொல்றேன். ஆஹ் மேட்டர் என்னன்னா, நான் திரும்பவும் சொல்றது அதுதான். நீங்க உம் இப்ப என்ன தெரியுமா ஆயிரும்? இப்ப திரும்ப என்னன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாமே முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இருக்குது. சோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் திட்டுறாங்க அப்படின்னு திரும்ப வந்து நின்றோம். ஐயா 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 இங்க இல்ல பாருங்க. லாஃபிர் ஐயா லாஃபிர் நானா பிரச்சனையை காமன் மேன் அட்ரஸ் ஐயா, பண்ணுங்க லாஃபிர். நானா லாஃபிர் காமன் பிரச்சனை மேன் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. நீங்க இருங்க. காமன் மேன் தான் நீங்க, எனக்கு புரியுது. காமன் மேன் வந்து சேகுவாரா, அவரோட ஐடி பேர் தான் காமன் மேனு. ஐயா சரி இருங்க நான் சொல்லிடுறேன். பிரச்சனையே என்ன தெரியுமா? இப்ப வந்து இவர் வந்து நம்ம கீரிப்புள்ள அருள் வந்து இந்த வந்து முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு வாங்கி அது ப்ளூடிக் ஒன்று வாங்கிட்டாப்ல. அதுதான் பிரச்சனை. இப்ப அவர் இல்லைன்னா வெறுமனையா அவர் பேரை வச்சு போட்டா யாருமே வரப்போறது இல்ல. அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு அதுதான் கிரக்ஸ். ஒண்ணு இவர் விட்டு கொடுத்து போகணும், இல்ல அவங்க விட்டு கொடுத்து போகணும். இந்த 2 பேர்ல யாராவது விட்டு கொடுத்து போனாதான் மேட்டர் ஆகும். இல்லைன்னா இதை டெய்லி திரும்ப வந்து இது ஏதாவது ஒண்ண போட்டு ஏய் கம் ஹியர் அப்படின்ட்டு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறது நடக்கதான் போகுது. இல்ல சிவா ப்ரோ, இப்பதான் ஒய்டி யூடியூப் லைவ்ல சொன்னாராமா, திருப்பி பாண்டியகாலுக்கு வராராமா எக்ஸ் ஸ்பேஸுக்கு. ஐயா என்ன ஏங்க, நான் சீரியஸா சொல்றேங்க. நான்லாம் இன்னைக்கெல்லாம் போய் தூங்கிடுவேங்க. நான் அடுத்த நாள் காலையில எனக்குலாம் தூக்கம் சொக்குது. இன்னைக்கு சாயந்தரம் வந்து தூங்கிட்டேன் நானு. அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன் நானு. சிவா ப்ரோ ஒரு கீழே கமெண்ட் போறாரு, என்னை ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுன்னு கீரி ப்ரோ போறாரு, ஆனா ஏத்த மாட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா இவங்க 2 பேரையும் இன்னைக்கு வராங்க இல்லைங்க. நான் சீரியஸா சொல்றேங்க. கீரி புள்ளையும் இவரு டிசி பிளாக் இவங்க 2 பேரும் தனியா ஒரு ஸ்பேஸ்ல போட்டு பேசிக்கிட்டோங்க. அப்பதாங்க என்னன்னே தெரியலங்க. பக்கத்து பக்கத்து ஸ்பேஸ்ல இருக்காங்க இவங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இது மாதிரி சிவா தோணுது. சிவா 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 ரெக்வஸ்ட் வச்சது நான் ஃபர்ஸ்ட், நான் தான் அடிப்பேன். சரி அதுக்கப்புறம் ஓகே, தான் மத்தவங்க முன்னுரிமை எனக்கு தான் கொடுக்கணும். நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. ஆமா எனக்கு இது எப்படி எனக்கு ஒரு இருக்குன்னா, 1 2 பண்ணி கொடுங்க. அப்துல் இந்த இது லெட்டர் பரிமாறிப்பாங்க தெரியுமா? இது காதல் கோட்டை படம் பார்த்திருக்கல, அதுல ஆமா தேவயானிக்கு ஒரு தேவயானியும் அவர் அஜித்தும் லெட்டர் பரிமாறி காதலர்களா இருப்பாங்க, கடைசியில பாப்பாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க 2 பேரையும் ஒரே ஸ்பேஸ்ல ஏத்தி விட்டு பேச வச்சிரியா எப்படியாவது. சத்தியமா முடியல. ஐயா நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கேன். யாரா இருந்தாலும் முன்னுரிமை எனக்கு தான் கொடுக்கணும். இங்க பாருங்க அல்டிமேட்யா டிசி, நான் உங்க பெரிய ஃபேனு. நெக்ஸ்ட் சீரிஸ் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க? படம் ரொம்ப பார்க்கணும் போல இருக்கு. அட பாவி, ஆனா நீ இருக்க பாரியா நக்கல்யா உனக்கு. யாரு யாரு? சிவா சிவா ப்ரோ. அந்த டிசி போயிட்டாரு அவரு, புரியுதா? மார்வலுக்கு. அட பாவி யோ, செம சிரிப்பா ஐயா இருந்துச்சு. சிவா எனக்கு ஒரு ஐயா டவுட். உங்களுக்கு தெரியுமா அவரை? ஓ அவரோ பிரபலமானவர் அவரு. எனக்கு தான் யாரு தெரியல ஏங்க? சிவா. எனக்கு தெரியாதுங்க. இவர் சிவா எனக்கு அப்துல் இன்னொரு மேட்டர், இன்னொரு பிசினஸ் டாக்டிக் சொல்லி தரேன். அவர்கிட்ட தெரிஞ்சா யாராவது சொல்லிருங்க. ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் தானே, யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க, சொல்லிடுங்க. மேட்டர் என்னன்னா இந்த மாதிரி சீசன் ஆரம்பத்திலேயே வந்து பிரச்சனை பண்ண சொல்லுங்க. அப்பதான் வந்து யூடியூப் சேனல் ஃபேமஸ் ஆகும். சீரியஸா சொல்றேன். வாய்ஸ் பிரேக் ஆகுதியா? இந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண நீங்களும் சொல்லுங்க. மியூட் பண்றீங்களா? நான் பண்ணல. இல்ல எனக்கு கால் வந்துச்சு, அதனால கட் ஆச்சு. நான் திரும்ப போய் பேசிட்டு வரேன். எனக்கு கால் ஏதான் இவரை வந்து ஆரம்பத்துல சீசன் ஆரம்பிக்கும் போது யாராவது ஒரு பெரிய ஃபேண்டமா உருவாகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சி அட்டாக் பண்ண சொல்லுங்க. அப்பதான் அது ஃபேமஸ் ஆகும். இல்லைன்னா இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க சண்டை போட்டு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? எப்படியும் அடுத்து இன்னும் ஒரு 8 மாசத்துக்கு சும்மா தான் இருப்போம். ஸோ அதனால அந்த மேட்டரை வந்து இது பண்ண சொல்லுங்க. அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றது என்னன்னா ஸ்ட்ராட்டஜியை மாத்த சொல்லுங்க, அவ்வளவுதான். ப்ரோ அவர் அல்டிமேட்டுக்கு ரெடி கால் வருது. பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்லதான் கால். ஏங்க அதே மாதிரி இன்னொரு மேட்ரு, இப்ப ஸ்பேஸ்க்கு இது போட்டாருன்னா டிஎம் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நான் எனக்கு கால் ஐயா வருது. ஐயா ஐயா டிடிஎஸ் தரப்புல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஒரே டைம்ல நிறைய ஸ்பேஸ் போகலாம், அவரால் ரெக்கார்ட் பண்ண முடியலையா. அதனால தயவு செஞ்சு பொறுமை ஒவ்வொருத்தரா அடிக்கணுமா, அப்பதான் ரெக்கார்ட் பண்ணி அவரால் போட முடியுமா.
இது வந்து டிடிஎஸ் தரப்புல இருந்து சேகுவேராக்கு வந்த ரெக்வஸ்ட். ஸோ இல்ல என் ஸ்பேஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா டிடிஎஸ்க்கு தான் பிரச்சனை வரும். டிடிஎஸ் யூடியூப் சேனலுக்கு தான் பிரச்சனை வரும். அப்புறம் நீங்க முடிவு பண்ணீங்க டிடிஎஸ், ஏன்னா அது வந்து பிக் பாஸ் ஸ்பேஸ் இல்ல, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ். அப்புறம் சங்கிகள் மொத்த பேர் ரிப்போர்ட் அடிச்சு உங்க சேனலே தூக்கிடுவாங்க. அதனால அந்த ஸ்பேஸ் வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா சிக்கல் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. அது கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். அதனால கவனிச்சுங்க. ஏன்னா முன்கூட்டியே அதை நான் சொல்றேன், ஏன்னா தெரியாம அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நாளைக்கு உங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடாது. அதனால நம்ம பிக் பாஸ் ஃபேஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. சீதா பேசுங்க. சீதா சொல்லுங்க. இல்ல ஒரே நிமிஷம் பேசுறேன். இல்ல ஒரே டைம்ல நிறைய பேர் அடிக்கிறீங்க. அவர் எப்படி யூடியூப்ல எல்லாத்துலயும் பேரையும் சொல்லுவாரு. அவருக்கு பெரிய போராட்டமா இருக்கு. அதான் நம்ம என்ன எழுதி கொடுத்துருவோமா, ஏதாவது டிஎம் பண்ணிடுறீங்களா எழுதி யார் யார் நம்ம அடிச்சவன் பேரெல்லாம். இல்ல என்ன கொடுமைனா, கடைசி வரைக்கும் நானே ஸ்டார்டிங்ல பேசணும், கடைசியில சரி அடிக்கிறத விட்டுருவாங்க பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த தாத்தாவுன்னு சொல்லி பேந்தர் கடைசி வரைக்கும் பிடிச்சாது அந்த தாத்தாவை போட்டு தாத்தாவை அடிக்கணும். எனக்கு புரியுது நீங்க சொல்லுவது எனக்கு புரியுது. அவர் படிக்க தெரியுமான்னு கேக்குறீங்க. இல்ல எனக்கு புரியுது படிக்க வேற தெரியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நான் இந்த ஸ்பேஸ்ல மாட்டிக்கிட்டேன். என்னதான் பண்ணாரு, என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். மேல ஒரு இருங்க இந்த மேல ஒரு வீடியோ இருக்கு. வெறும் 1 நிமிஷம் வீடியோ தான். அதை மட்டும் கேட்டுவாங்க. அந்த ஒரு வீடியோ மட்டும் என் தலைவன் யூடியூப்ல அவர் யாருங்கிறத மட்டும் கேட்டுவாங்க. அவர் யாருன்னு கேளுங்க. அந்த 1 நிமிஷத்துல அவர் சொல்லிருப்பாரு அவர் யாரு, அவர் எவ்வளவு பெரிய ஆளு. யூடியூப்ல மட்டும் தான் தெரியும். என்னன்னா கேக்குதா பேசுறது மத்தவங்களுக்கு? பேசுறது எனக்கு மட்டும் தான் கேட்கலையா இல்ல யாருக்கும்? ஏன் நீங்க பேசுறது உங்களுக்கு தான் பக் ஆயிடுச்சு. லாஃபியர் பேசுறதானே கேட்கல, நான் பேசுறதுக்கு நான் பேசுறதா கேட்கலையா? கேக்குது ப்ரோ கேக்குது. நான் கேக்குதா? ஓகே. என்ன ஸ்டீவ் ஹோஸ்டா மாறிட்டியா? இன்னைக்கு இருக்கு ராஜா ஸ்டீவ். இன்னைக்கு அப்பா அண்ணா கேக்கலண்ணா. உங்க இன்டர்நெட் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். உங்க இன்டர்நெட் தான் ஏதோ பிரச்சனை பாருங்க, செக் பண்ணி பாருங்க. சரி நான் செக் பண்றேன். யூடியூப் லைவ்ல அதான் சொல்லிட்டு இருக்காரு. கமெண்ட்ல யாரோ போட்டிருக்காங்க, உங்களை ட்விட்டர்ல யாரோ உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் யூடியூப்ல இனிமேட்டு அதை பத்தி பேச மாட்டேன், நேரா அவங்க ஏரியால போய் நான் பேசிக்கிறேன் ட்விட்டர்ல அப்படின்னு. ஐயா இல்ல அங்க போய் கமெண்ட் போடும் நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், லாஃபீர்னு சொல்லி அனுப்புங்க. அவர் வந்து வேற யாரை தேடிட்டு இருக்க போறாரு. நான் தான் ஃபர்ஸ்ட் அடிமா வர, அதனால அவர் என்கிட்ட வர சொல்லுங்க. 12:30க்கு வராராம் ஐயா. 12:30 இல்ல நான் 12:30க்கு நான் யாரையும் அடிக்கிறது இல்லையே. 12:30க்கு நான் யாரையும் அடிக்கிறது. சரி ரைட் விடுங்க, அவர் ஆசைப்படுறாரு. சீதா பேசுங்க. சீதா பேசுங்க. ஸ்டீவ், நான் ஒரு கேள்வி கேட்க வந்தேனா, இது என்ன புதுசா இருக்கு? போஸ்ட் கோஸ்ட் எல்லாம் புரியல எனக்கு. ஸ்டீவ் பேசலாம். ஸ்டீவ் அப்துல் நீங்க பேசக்கூடாது. ஸ்டீவ் பேசலாம். சொல்லுங்க. இது என்ன புது பழக்கமா இருக்கு? இது எனக்கு புரியல. என்னையா இது எல்லாரும் என்னென்ன பேசிட்டு இருக்காங்க வந்து இது ஒரு பிரச்சனை. இல்ல ஸ்டீவோட எனக்கு பிரச்சனை இருக்கு. வெயிட் அப்துல் சொல்லுங்க ஸ்டீவ். இந்த ஸ்பேஸ்ல ப்ரோ வந்து பதவி உயர்வு கொடுத்திருக்காரு. ஓஹோ ப்ரோ வந்து பதவி உயர்வு கொடுத்திருக்காரு. ஓஹோ, நீங்க எங்க ஸ்பேஸ்ல வந்து பேச மாட்டீங்க, நீங்க ஒரு பிரிமான ஒரு ஸ்பேஸ் போட்டு கலவரம் உண்டாக்குறீங்க. ஓகே பண்ணுங்க. இது அவர் சொல்லியிருக்காரு. இதை லாஃபியர் பத்தி ஏதோ சொல்றாரு. என்ன நடந்துச்சு கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன். என்னால கேட்க முடியல, அவர் பேசுறது கேட்டா கொஞ்சம் ப்ரொவோக் ஆகுது. நீங்களே யாராவது சொல்லுங்களேன். ஐயா என்ன நீங்க இப்படி பண்றீங்க? மாநகர ஸ்ட்ரீட் வழக்கு தொடர்ந்து வரும் உங்க மேல. 1 நிமிஷத்தை கூட நீங்க பார்க்க முடியலன்னு சொல்றீங்க. அவருக்கு பின்னாடி எத்தனை லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா அவரை? நீங்க இப்படி எல்லாத்தையும் அவமானப்படுத்துறீங்க. அண்ணன் இப்பதான் சொல்லிச்சு ப்ரோவோக் ஆகுறேன்னு, இன்னும் ப்ரோவோக் பண்ணிட்டு இருக்க. இல்ல எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் வீடியோ கூட அவரால பார்க்க முடியலங்கிறாரு. அவர் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு மைக்க வச்சு மூஞ்சுக்கு முன்னாடி மைக்க நீட்டி என் தலைவன், அதுவும் ரோலிங் சேர் எல்லாம் போட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க அவ்வளவு அசால்ட்டா நீங்க இருக்கனால சில பேர் கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். குறைவா மதிப்பிட்டு இருக்காரு. எனக்கு அதுதான் புரியல. இல்ல நான் என்ன கேட்டேன்னா, நேத்து ஒண்ணும் இல்ல நான் என்ன கேட்டேன்னா, நேத்து நீங்க முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் புழக்கப்பட்டாருன்னு போட்டிருக்கீங்க. ஏன் உங்களால வந்து ஒரு போட்டோ வச்சு உங்க பேரை போட்டு தைரியமா கூட பேச முடியல?
நீங்க எல்லாம் எதுக்கு வந்து இந்த வேலை பாக்குறீங்கன்னு நான் கேட்டதுக்கு அவர் ஆன்சர் சொன்னாரு, நான் யூடியூப்ல எவ்வளவு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு அவர் வந்து நேத்து அவருடைய தற்பெருமை பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு சொல்றாரு. நேத்து நான் கேட்டேனா அவரை, நீங்க யாருன்னு கேட்டுட்டேனா, அதனால வந்து அவர் யாருன்னு வந்து எனக்கு காட்ட போறாராம் இன்னைக்கு. சரிங்களா? அதை வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்றாரு. புரியுதா? அவர் வந்து ட்விட்டருடைய எதிர்ப்பாளர்களை ட்விட்டர்ல வந்து சந்திப்பாராம். அதுக்கு என்னென்னமோ டைலாக்லாம் சொன்னாரு. எனக்கு மனப்பாடம் ஆகல. சொல்லுங்க. யூடியூப்ல பேசுறாங்க. இங்க பேசணும். ஏன் யூடியூப்ல உட்காந்து பேசுறாங்க? இல்ல அதான் எனக்கு ஒரு டைலாக் வருது தோணுச்சு. என்னன்னா ஒரு சொல்லுவாங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தற்குறிகளுக்கு சென்ற இடமெல்லாம் செருப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரு எல்லா ஸ்பேஸ்லயும் சரி மல்டிபிள் ஸ்பேஸ் போட்டு இவ்வளவு பொழக்கிறாங்க. எனக்கு அதை நினைச்சா யாருங்க இவரு மொத்த அடியும் சேர்ந்துறாங்க. உண்மையிலே இவரை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குங்க. அவர் தற்குறிக்கு கூட நேம் தெரியாதவர் ப்ரோ. அதுதான் அதனாலதான் நான் அவருக்கு அவர் பேரே நான் அதை வச்சுட்டேன், தற்குறி அப்படின்னு. நான் வந்து இன்னைக்கு அவரால் ஒரு விஷயம், தற்குறிக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வந்தேன். நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, அந்த காலத்துல அந்த ராஜாலாம் சைன் போடும்போது கத்து கொடுத்து நிறைய பேருக்கு சைன் போட தெரியாதாம்மா. அப்ப வந்து கை நாட்டு வைப்பாங்களாம். அதாவது தன்னுடைய குறியீட அங்க வைக்கிறாங்களாம். அதனால கல்வி அறிவு இல்லாதவங்கனால தற்குறின்னு அவங்கள நம்ம சொல்ல ஆரம்பிச்சோமா. ஆமாமா, அதான் அன்னைக்கு ஸ்பேஸ்லயே நம்ம அந்த அகராதி எடுத்து போட்டுடலாமா? அப்போ வரலாற்று ரீதியா கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஓகே சூப்பர். இல்ல சே ப்ரோ வந்துட்டு போய் அவருக்கு அவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு. அவரோட யூடியூப் போய் பார்த்தா அங்க வண்டியா திட்டிருக்காரு எல்லாரையும் முடிச்சு யோகிய மாதிரி. இவங்க நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அதான் என்ன ரொம்ப நேரமா நீங்க பேரலா ஸ்பேஸ் போயிட்டு இருந்தது. நீங்க யாராவது சொல்லுங்களேன் சுருக்கமா என்ன நடந்துச்சு, என்னதான் கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? லாஃபியர் கூட 1 to 1 வரணுமா ப்ரோ? அது ரெடியா ஆமா இருக்கா? தயவு செஞ்சு கொஞ்சம் வர சொல்லுங்க. நானும் ஒரு 3-4 நாள் ஆச்சு. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க தெரியுமா? அதுக்கு இப்ப அவர் மேல நானும் சிம்பத்தி உருவாக்குறீங்க. சரி இது நான் ஒரு யாருமா? நாங்களா? நாங்களா? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. நான் ஒன்னு சொல்லிக்கிறவா? நான் இல்ல இது நான் இது இந்த ஸ்பேஸை பத்தி இல்ல, இது லாஃபிருக்கும் வேற ஆளுக்கும் ஏதோ இது போல. அது நல்லா ஜாலியா தான் இருக்கும், அது ஒன்றும் இல்லை. ஆனா நான் அந்த இதுக்கு முன்னாடி நடந்துச்சு அந்த பொலிட்டிக்கல் இது, அதை நான் உங்கள்ட்ட டிஎம் பண்ணேன். அதை பத்தி இங்க கேட்கவா இல்ல வேணாமா? அதை மட்டும் தான் கேட்குறேன். அது நம்ம இப்ப தனியா பேசிக்கலாம் பிபி. ஏன்னா அது எனக்கு எனக்கு காமிக்கவே இல்லை ஸ்பீக்கர்ல. நான் ஸ்கிரீன்ஷாட் கூட உங்களுக்கு அனுப்பிச்சு வர்றேன். என்னால அக்செப்டும் பண்ண முடியல, அதான் வேற ஒண்ணு. அதை நம்ம தனியா பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா அந்த ஸ்பேஸ் வந்து நான் எங்கேயும் வந்து பிபி உள்ள இருக்கிற இடத்துல நான் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கும் நம்ம மக்களுக்கும் எந்த விதமான ரிலேட்டும் இல்லை. அது கம்ப்ளீட்டா முழுக்க என்னை சார்ந்த விஷயம். அதனால நான் ஹோஸ்ட்ல இருந்தேன். அது எந்த இடத்துலயும் வந்து அதை நம்ம எடுத்துட்டு பேசி மற்ற நபர்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இங்க நிறைய அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. அதாவது பொலிட்டிக்கல்னா அது வேற இருக்கு, பிபி8னா இது அது ரெண்டும் நீங்க ஒன்னா அப்ப வர்றாப்புல ஆயிருச்சு. அப்படின்றப்ப சில பேர் ரொம்ப மன ரீதியா கஷ்டப்படுறாப்புல இருக்கும். சில பேர் டிஎம்லாம் பண்ணி என்ன இப்படி பேசுறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. உங்களுக்கும் டிஎம் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி எதுவும் நீங்க அத என்கரேஜ் பண்ண நான் விளக்கம் கொடுத்தாச்சு. பேசுறாங்க அப்படின்றப்ப நீங்க நிப்பாட்டிருங்க. இல்ல அதுக்கப்புறம் பேசிட்டாலுமே சரிதான், அதை நிப்பாட்டிருங்க. அது நான் கேட்டுக்கிறேன், ரிக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன் ப்ரோ. அது மட்டும்தான். உங்களுக்கு புரியும், ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு டிஎம்க்கு வந்திருக்கும். ஆமா நான் பேசிட்டேன். அதுக்கான விளக்கமும் கொடுத்தாச்சு அவங்களுக்கு கிளியரா என்ன எதனால அப்படின்னு. ஆக்சுவலி அவர் வந்து இஸ் நாட் அகேன்ஸ்ட் ஹர், இஸ் அகேன்ஸ்ட் ஹர் சர்நேம். அவ்வளவுதான், சிம்பிள் திங், முடிஞ்சு போச்சு. அதை நம்ம பேசலாம், தனியாக நம்ம பேசுவோம், அவ்வளவுதான். அவரே விளக்கம் கொடுத்துட்டாரு அவங்களுக்கு, அது என்னன்றதையும் புரிய வச்சுட்டாரு. ஸோ நீங்க எனக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது, உங்க பேருக்கு பின்னாடி இருக்கட்டானே சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபேமிலி ப்ரைட் அப்படின்றதையும் அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. அது அவங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பேசலாம், ஒன்றும் பிரச்சனை. தனியாக நம்ம பேசி திரும்ப ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் போடுவேன், அதில் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு, என்ன காரணம்னு. ஓகே ஒரே நிமிஷம். எனக்கும் நீங்க லிசன்ல தான் இருந்தீங்க.
நீங்க வேற சொன்னீங்கல்ல, அது எனக்கும் அவருக்குமான தனிப்பட்ட பிரச்சனை கிடையவே கிடையாது. அவர் பொது சொத்து, யார் வேணா அடிக்கலாம். இப்ப கூட நீங்க மைக் வாங்கி வந்துருக்கீங்க, நீ உங்களுக்கு என்ன வார்த்தை தோணுதோ, யாரை திட்டணும்னு தோணுதோ, பக்கத்து வீட்டுக்காரன் நேத்து உங்களுக்கு ஏதாவது தொல்லை பண்ணியிருந்தாலும் அவனை 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 மனசுல நினைச்சுக்கிட்டு இவரை திட்டலாம், ஓசி விழாக. சரிங்களா? நீங்க திட்டிட்டு போங்க, 4 வார்த்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது பொது சொத்து. நான் எதுவுமே வரவே இல்ல, புரியுதா? நான் வேற ஏதாவது கேட்க வந்தேன். இல்ல இருங்க 4 வார்த்தை திட்டிட்டு மட்டும் போங்கய்யா. ஐயா எதையாவது ஒண்ணு திட்டிட்டு போங்கய்யா. மனசு வலிக்குதுயா. நீங்க நீ ஸ்பீக்கர் அவர் திட்டிட்டு திட்டாம போனா அவர் ஏதாவது தப்பா பேசணும்னா நான் கண்டிப்பா நான் பேசுறேன். நீங்க இப்ப நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்களோ அவர் வரட்டும்யா. நானுமே எதிர்பார்த்து தான் இருக்கேன், வரட்டும்யா. இருங்க இம்ரான் அண்ணன் பேசிடட்டும், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, பேசுங்கண்ணா. இது ஆக்சுவலா நான் ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ அதுதான் அது விஷயமா தான் பேசுறதுக்கு தான் நான் இது பண்றேன். இப்போ நான் ஒரு விஷயம் மட்டும் கேக்குறேன். வேணும்னே ஒருத்தர் பண்றாரு, நீங்க பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவோ நெகட்டிவோ அதெல்லாம் வேணும்னே உங்களை பேச வைக்கிறாரு அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப பேசுவீங்களா? என்னோட கொஸ்டின் இதுதான். நான் கண்டிப்பா பேசுவேன், எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இல்ல இம்ரான் நான் கேட்டது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா? அதுக்கு இரியா நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க. இருங்க யாரு இருந்தாலும் சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் என்ன ரீசன்றதை நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. உதயா பேசுங்க, நீங்க முடிங்க, நான் பேசுறேன். இல்ல இம்ரான், இது என்னன்னா பண்ணிட்டு போயிட்டாரு, இப்ப திருப்பி வர போறாரு, வந்து அவர் கண்டிப்பா பேசுவாரு. அவர் பேசுறத விட்டு நாம பாத்துட்டு இருந்தோம்னா நாம ஏதோ ரொம்ப அவருக்காக இறங்கி போய் திருப்பி பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அவர் வந்து பேசி அவர் ஸ்பேஸ்ல போய் நாம பேசி அது நல்லாவே இல்ல. அது மட்டும் தான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. நானும் சொல்லிக்கிறேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு ரிமைண்ட் பண்றேன் இம்ரான். ஒண்ணு மட்டும் நான் ரிமைண்ட் பண்றேன். ஆக்சுவலா ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் ரன் ஆயிட்டு இருந்தப்போ ஒரு நபர் மட்டும் தனியா ஸ்பேஸ போட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தாப்புல. ஸ்பீக்கர் எல்லாம் கொடுத்தப்ப யாரும் அக்செப்டும் பண்ணல. நம்ம கொஞ்சம் இது உல்டாவும் பண்ணலாம். ஒரு நபர் வந்து பேசிட்டு இருக்காருன்னா அதேதான் முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க பேரலல் ஸ்பேஸ் போட்டு, நான் அதுதான் அந்த பேரலல் ஸ்பேஸே போட்டேன். அவர் போட்ட உடனே நான் பேரலல் ஸ்பேஸ் போட்டேன். ஏன் அப்படின்னா அவர் மாதிரி தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும், கூட்டம் அவருக்கு நம்பர் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குதூகலம் ஆயிடும். ஓகே இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, ஸ்பீக்கர்ஸ் கொடுக்காட்டாலும் சரி. அன்னைக்கு ஒருத்தர் 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தார்ல, நம்ம எல்லாரும் கீழே இருந்து ரெக்வஸ்ட் கொடுத்து பார்த்தோம், ஐயா அக்செப்ட் பண்ணுங்கயான்னு. அவர் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அவரா திரும்ப வந்து நட்பு பாராட்டி ஒரு மாதிரி அப்புறம் நம்ம கூட இணக்கமா ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்ப இவர் என்ன பிரச்சனைனா, இவர் உண்மையிலே இன்டென்ஷனா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு லைம் லைட் வேணும், அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும். அது நெகட்டிவா இருக்கட்டும் பாசிட்டிவா இருக்கட்டும், அவருக்கு அந்த சிக்கலே கிடையாது. ஒருத்தங்க அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுனா, நேத்து நான் சொன்னேன் அவர்கிட்ட ஒரு வார்த்தை, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாதுங்க அவர் யாருன்னு. நேத்துதான் அவருக்கு எனக்கு தெரியும். இப்ப அவரால் பல பேர் டிஎம் என்ன பண்ணுச்சு, யாருங்க இவரு புதுசா இருக்கிறாருன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவருக்கு என்னன்னா அது ஒரு ரீச் தான். அவர் யூடியூப் சேனல்ல போயிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க, அவருக்கு ஒரு வியூஸ் கிடைக்கும். அவருடைய இன்டென்ஷன் அதுதான் அவருக்கு. ஏன்னா இதெல்லாம் இப்ப நம்ம பண்ற விஷயம் இருக்குல்ல, இதுக்கு எப்படி இப்போ வந்து அவர் பப்ளிசிட்டி ரீச் ஆயிடும். இப்போ இன்னும் 2 வருஷம் கழிச்சு டிசி விலாக் யாரும் கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். நீங்க ஏதோ ஒரு இடத்துல கூட அவர் சேனல் எங்கேயாவது வரும்போது நீங்க ஸ்க்ரால் பண்ணுவீங்க. ஆனா இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா பிரச்சனையை மறந்துடுவீங்க. ஒரு 2 மாசத்துலயோ இல்ல அடுத்த 2 வாரத்தையும் இந்த பிரச்சனையை மறந்துடுவீங்க, டிசி விலாக்கோட பிரச்சனையா அப்படின்னு. ஆனா அவரு அந்த கேம் தெளிவா ஆடுறாரு. நம்ம பேர் வந்து போய் பப்ளிசிட்டி போய் பெருசா போய் சேரணும் அப்படின்றது. அப்ப நம்ம அவர் வராரு அப்படின்னா பக்கத்து ஸ்பேஸ்ல நீங்க போட்டு அவரை டேக் பண்ணி நீங்க தாராளமா கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க வந்து பேசுங்க, இங்க வாங்க ஐயா அப்படின்னா. ஆனா அவர் ஸ்பேஸ்ல உட்காந்து அவருக்கு மைலேஜ் மட்டும் ஏத்தாதீங்க, கொடுக்காதீங்க. அவர்கிட்ட நீங்க போய் பேச நம்ம வந்து 1-to-1 ஃபைட் பண்ணி அவர் ஜெயிக்கணும். அவரு வந்து உண்மையிலே உங்ககிட்ட கருத்து பேசி ஜெயிக்கணும்ன்றதுல அவரோட நோக்கம்லாம் அது கிடையாது. அவரோட நோக்கம் முழுக்க பப்ளிசிட்டி தான். பப்ளிசிட்டிக்காக மட்டுமே ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது ஏன்னா நேத்துல இருந்து நான் கவனிச்சதுனால, ஆழமா கவனிச்சதுனால இது என்னோட புரிதல். இது நீங்க பேரல் ஸ்பேஸ் போடுங்க, பேரல் ஸ்பேஸ் சொல்லிக்கிறேன். அவரு கருத்தை அவர் சொல்லிட்டாரு, அது தப்பா இருக்கோ ரைட்டா இருக்கோ அவர் கருத்தை அவர் சொல்லிட்டாரு. நம்ம கருத்தை நம்ம சொல்லணுன்றக்காண்டி தான் இந்த இது போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அவரு இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா இந்த இதெல்லாம் நம்ம பேசுறதையே அவாய்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். சோ இந்த பிரச்சனை அவருடைய கருத்தை தெரிஞ்சுக்கங்க, சொல்லி முடிச்சிடுறேன், வெயிட் பண்ணுங்க. அவர்கிட்ட போன் பண்ணி கேட்கும் பொழுது எதுக்காக இப்ப திரும்ப இந்த மாதிரி எதுக்காக பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த வருஷம் ட்விட்டர்ல எனக்கு ரீச் இல்லை அதனால பண்றேன்னு ஓப்பனா அவரே சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? அவருடைய இன்டென்சிவ் தான். ஸோ இதுக்கப்புறம் நீ பேசுறது நம்ம எது பண்றது எல்லாமே நீங்களே யோசிச்சுக்கோங்க.
அவர் வாயில இருந்து இதுதான் இது வரக்கூடிய தான். புரியுதுங்களா? சரி, அதான் இது நீங்க நேத்தே 100% உண்மை. இதுதான் இதுதான் இது நேத்தே நடக்குது. உணர்ந்துட்டேன் இதுக்காக இம்ரான். நடக்குது. இது நேத்து நான் உணர்ந்துட்டேன். நேத்து நைட்டு வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நான் அவர் பக்கம் தான் முதல்ல நின்னேன். என்னன்னா இந்த மாதிரி அவர் வந்து தாக்கி பேசியிருக்காங்க, அது வந்து பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் வந்து தவறு இருக்குன்னா உங்க பக்கம் நான் சப்போர்ட் பண்ணி நிக்கிறேன்னு சொல்லி நான் நின்னேன். ஆனா அவரோட இன்டென்ஷன் கொஞ்ச நேரம் போக 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 எல்லாரும் போய் கேட்கும்போது, பெண்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது அவர் இன்டென்ஷன்ல இருந்து அவர் இறங்கவே இல்லை. அவர் தன்னுடைய அந்த ரூடான பிஹேவியர் வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இவரோட இன்டென்ஷன் வந்து உண்மையிலேயே வந்து அவர் பாதிப்புக்குள்ளாகி அந்த இடத்துல வந்து மக்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவரு அது சரி பண்ணணும்ன்ற நோக்கம் அவருக்கு இல்ல. அப்ப அவர் நோக்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இங்க இருக்கக்கூடிய அவர் ஒரு ரீச் தேர்றாரு, ஒரு பப்ளிசிட்டி தேர்றாரு. அது முத்துக்குமரன் வச்சு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஒரு பெரிய கூட்டத்தை ட்ரிகர் பண்ணி அது மூலியமா வந்து அவருக்கு என்ன நடந்தாலுமே அவருக்கு பிளஸ் தான். அவரு அது நெகட்டிவா போனாலும் பிளஸ் தான், பாசிட்டிவா போனாலும் பிளஸ் தான். அதனால நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா அந்த ஸ்பேஸ்ல கட் பண்ணிட்டு அங்க இருக்கவங்க சொன்னேன், முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வாங்க நான் பக்கத்துல ஸ்பேஸ் போடுறேன்னு சொல்லி பக்கத்து ஸ்பேஸ் போட்டு அவர் டேக் பண்ணி இங்க வாங்க நீங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். சோ அவர் இது எல்லாம் முயற்சி பண்றது எல்லாமே என்னன்னா அவரு பப்ளிசிட்டி, அவர்கிட்ட போய் பேசணும், பேசி ஒரு விஷயம் நம்பர்ஸ் கூடணும், நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அவருக்கு ஒரு பெரிய அதுல ஒரு இன்பம் காணுவார் அவரு. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க அங்கதான் போய் பேசணும், கண்டிப்பா உங்களை அடிச்சு கொண்டு அங்க போய் பேசணும்னு சொல்லி அங்க போய் பேசாம பக்கத்து ஸ்பேஸ்ல நீங்க போட்டு அவரை அட்டாக் பண்ணி உங்க ஸ்பேஸ்ல நீங்க கூப்பிடுங்க. அவர் வரவே மாட்டாரு, அவர் ஸ்பேஸ்ல அவர் தனியாவே உட்காந்துக்கிட்டு இருக்கட்டும். வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ்ல அவர் உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு அவரு மன உளைச்சல் ஆகிக்கிட்டோம். ஆனா அவர் எடுத்து அவர் ஹோஸ்ட் பண்ற இடத்துல போய் நீங்க உட்காந்து உங்க எனர்ஜி நீங்க யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்ல அவ்வளவு வேணும்னா அவர் பேசுறத கேட்கணும்னா நான் இங்க கூட டெலிகாஸ்ட் வேணா பண்றேன். அவர் அங்க பேசுறத இங்க கேட்போம். ஆனா அங்க போய் யாரும் கேட்க வேணாம். அவருக்கு மைலேஜ் கொடுக்க வேணாம். அகைன் அவருக்கு ப்ரொமோஷன் பண்ணாதீங்க. உதயா உங்களை உளவுத்துறையில ஆமா போட்டுட்டே ஆமா இருக்காங்க. உதயா போய் வேலைக்கு சேருங்க. ஒரு அக்கறையில கேட்டு இது நேரடியாவே கேட்க போய் இந்த மாதிரி ஒரு பதில் வரும் பொழுது நம்ம அந்த நிலைப்பாடு என்னன்றதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு சீக்கிரம் இதை கடந்து போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவர் நிறுத்த போறது கிடையாது. அதேதான் நிச்சயமா. தூங்குறவங்களை எழுப்பலாம், நடிக்கிறவங்களை எப்படி எழுப்ப முடியும்? எழுப்பவே முடியாது. இல்ல அது இன்னைக்கு வந்து ஒருத்தர் பேசும்போது இதத்தான் நானும் சொல்ல வந்தேன். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாம சிம்பத்தி கார்டு இல்ல, எந்த கார்டும் இல்லைங்க. ஒன்லி ஒரே ஒரு கார்டு தான். ஆக்சுவலா அந்த அப்படி பேச 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 அவரோட இதை போய் பார்ப்பாங்க, அவரை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவர் அந்த மாதிரி அவருக்கு ஒண்ணு பண்ணிக்கிடலான்ற ஒரு ஐடியால தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால முடிஞ்ச அளவு அவரை கண்டுக்காம விட்டுட்டோம்னா நல்லது. ஐயா லாஃபிர் ஐயா, பக்கத்து வீட்டுக்காரன் கோவத்தெல்லாம் அவர் மேல காமிங்கன்னு சொல்லி அவருக்கு நீங்களே சப்ஸ்கிரிப்ஷனை ஏத்தி கொடுத்துடாதீங்க. அவ்வளோ நல்லவரெல்லாம் பண்ணிடாதீங்க ஐயா, நல்லா இருப்பீங்க. இல்லையா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிறவங்க ஒரு 100 பேர் கேட்பாங்கன்னு வச்சுங்க, இன்னொரு 100 பேர் அவர் பேசுறது கேட்டா அவங்களுக்கு வெறுப்பாதான் ஆகும். அதுக்காண்டி அவங்க திருப்பியும் பேசதான் செய்வாங்க. அதுக்கு நீங்க பேசி இதோட பேசாதீங்க, நிப்பாட்டிருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்கமே, அது முடிஞ்சிரும்னு எனக்கு தோணுது. அத அவரை திருப்பி திருப்பி அவர் பண்ணலாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை திருப்பி திருப்பி எதுவும் பேச வைக்க வேணாம் எனக்கு தோணுது. அவ்வளவுதான். அவர் எப்படி பார்த்தாலும் நிப்பாட்ட போறது இல்ல. அதனால நம்ம எல்லாம் கண்டுக்காம விட்டுட்டாலே என்னடா இவ்வளவு பேசுறோம் யாருமே வரமாட்டேங்காங்களே நினைச்சு அவர் ஏதோ ஒரு இடத்துல கண்டுக்காம இருக்க முடியாது. நீங்க இருக்கலாம், நம்ம இங்க ஒரு ஒரு 50 பேர் இருக்கலாம். ஆனா அவர் ஏதோ பேசுறான்னு கேட்க போறாங்க. அப்ப எல்லாத்துக்கும் கோவம் வரதான் செய்யும். அதுக்கு என்ன செய்யணும்னா அவரை கூப்பிட்டு பேசி இனிமேல் பேசாதீங்கன்னு சொல்லி அப்படியே முடிச்சு விடுறதுதான் எனக்கு தெரிஞ்சு நல்லதா படுது. அவரை கண்டுக்காம விடுறது. மிட் நைட்ல அவ்வளவு போட்டு அவ்வளவு நேரம் அவருக்காண்டி ஒரு 1 ஹவருக்கு மேல போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு காலையில தான் ரெக்கார்டிங் கேட்டேன். அவர் வரவே இல்லையே. 1.5 ஹவர்ஸ்க்கு மேல அது ரெக்கார்டிங் போயிட்டு இருந்தது. அவர் தான் வரவே மாட்டேங்காரு இங்க. அதனால அவரா நம்ம இடத்துக்கு வந்தா பாப்போம், இல்லைன்னா யார். ஆனா அவர் பேசுறது உண்மையிலே ட்ரிகர் ஆகுதுங்க. நான்லாம் இன்னைக்கு அந்த ட்வீட் எல்லாம் பார்த்துட்டு செம்ம ட்ரிகர் ஆச்சு. இருந்தாலும் வேற வழி இல்லைங்கிற மாதிரிதான். அதனால அவர் ரொம்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு அடங்கிடுவாருன்னு தோணுது. நான் இதைத்தான் சொல்றேன். நீங்க அவரை கூப்பிட்டு பேசி அதை பேசி முடிச்சு விடுறதுதான் நல்லது. இல்ல அவர் திருப்பி ஒரு ஸ்பேஸ் போட்டா ஒரு 200 பேர் கூட தான் செய்வாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ட்ரிகரா தான் செய்யும், மேல ஸ்பீக்கர் தான் செய்யும். அது பிரச்சனையா தான் ஆகும். நான் இத சொல்றேன், அவ்வளவுதான். நம்ம ரெடிங்க. ஆனா அவர் வரமாட்டேக்காருங்க நம்ம ஸ்பேஸ்க்கு. நேத்து ஜேப்ரோ தான் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க பாவம். கரெக்ட் தானே ஜேப்ரோ? ஒரு 1.5 hours இன்னைக்கு காலையில தான் நான் அந்த ரெக்கார்ட் கேட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 hours கிட்ட ஓடிச்சு எனக்கு. இப்ப நீங்க பேசி முடிக்கணும்னு சொல்றீங்கல்ல,
இல்ல நான் கரெக்ட். சொல்றேன் அவரை இங்க இல்ல கூப்பிட்டு நானே பேசல பேசணுன்றீங்கல்ல. ஐயா நான் இது வரைக்கும் நானே பேசவே இல்லை. லாஃபிர்ன்றீங்க. நான் லாஃபிர் மைக் ஆன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? லாஃபிர் ப்ரோ யாரு இப்ப யாரு பேசி BB8 பேசி பேசினாரு. முடிக்கணும்னு சொன்னது? BB8 BB8 சொல்லுங்க. சம்பந்தப்பட்ட 2 பேருடைய போன் நம்பரும் 2 பேர்கிட்டயுமே இருக்கு. பேசி முடிக்கணும்னா அவங்க போன்லயே பேசி முடிச்சிருக்கலாம். நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். அதுதான் இப்ப நான் சொல்ல இல்ல வந்தேன். நான் சொல் அவரு தாத்தா வந்து டசன்ட் வாண்ட் டு எண்ட், அவ்வளவுதான். அது நம்ம புரிஞ்சு கடந்து போயிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஏய் இவருக்கு தாத்தானெல்லாம் சொல்லாதீங்க. இருங்க இவருக்கு ஏன் தாத்தான்னு சொல்றீங்க? தாத்தானா ஒரே ஆனா தாத்தா லாஃபிர் ப்ரோ தான் நீங்க நம்ம வந்து ஸ்பேஸ்ல. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பேசுனீங்களோ உங்க மனசுல உள்ள பாரமே இறங்குன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோதான் பேசுனீங்க. ஆமா அது எனக்கு ரெக்கார்டடா வேற இல்ல. கத்திஜா TTS சிஸ்டர் தலைவன் வேற சிரிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணி தான் சந்தோஷம் எனக்கு. எனக்கு ரெக்கார்டடா இருந்தா பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என் தலைவனை கொஞ்சினதுல. சரி இங்க வந்து நான் இம்ரான் பேசுறது கேட்டார்ல ஒரே ஒரு கேக்குதா? கேள்வி. எல்லாரும் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டீங்க. இல்ல ஒரே நிமிஷம். நான் பேசுறது கேக்குதா? எனக்கு தான் பக்கா இல்லையே. கேக்குது ப்ரோ, கேக்குது. ஓகே இல்ல இம்ரான் கேட்டிருந்தாரு. அதுக்கு சாந்தினிக்கு மட்டும் நான் ஒரே ஒரு லாஃபிர் பதில் பேசுறது சொல்றேன். கேட்கல போல. இல்ல இம்ரான் இங்க வந்து என்னன்னா ஸ்பேஸ போட்டா என்ன கேக்குதா வேணா நான் யார பேசுறது? பத்தி ஹலோ, வேணாலும் கேக்குதா? கேட்கலன்னு நினைக்கிறேன். லாஃபிர் இருங்க. சாந்தினி நீங்க வெளியில போயிட்டு வாங்களேன். லாஃபிர் பேசுறது உங்களுக்கு கேட்கல போல. பேசுங்களா? இல்ல நீங்க ஒரு ஸ்பேஸ போட்டு அதுல என்ன வேணா யார பத்தி வேணா பேசிடலாம் அப்படிங்கறத ஒண்ணு இருக்குல்ல. அதை நம்ம இப்ப கண்டுக்காம போறது எப்படி இருக்கும்னா, இதை நம்ம கண்டிக்காம விட்டோம் அப்படின்னா நாளைக்கு இங்க யார பத்தி வேணா என்ன வேணாலும் இங்க பேசிடுவாங்க ஈஸியா. அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிரும். சரிங்களா? ஏன்னா இது இது தப்பு. இது இங்கேயே ஸ்டாப் பண்ணப்படணும். இல்ல அப்படி பேசுறவங்கள கோமாளியா காமிக்கப்படணும் இந்த உலகத்துக்கு. சரிங்களா? அதுதான் இங்க நம்மளுடைய முக்கியமா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இது ஒரு அவலோட தொடர்கதை மாதிரி தான் தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. தொடரும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நேத்து முந்தா நேத்துல அவர் பேசிட்டு இருக்காரு. அதை நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சு நேத்து வந்து நைட்டு திரும்பச்சே ஒரு ஸ்பேஸ போடுறாரு. நம்ம அவர் ஒரு ஸ்பேஸ் போட்டதுல போய் நம்ம ஆளுங்க போய் கேட்குறாங்க. இது நீங்க பண்றது தப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி பேசுறாங்க. ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறாங்க. அதை அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் கூட வந்து அதை மாத்திக்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவலுக்கு போறாங்க. ஒரு தனியா பேரலல் ஸ்பேஸ் போட்டு அவர் வருவாருன்னு எதிர்பார்க்குறாங்க. அங்க வந்து அவர் நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்றாங்க. அவர் அதுக்குமே இடம் தராம என்ன பக்கத்து ஸ்பேஸ்ல கழுவி ஊத்திட்டு இருக்காங்களாம், எனக்கு டிஎம் பண்றாங்க அப்படின்னு வந்து வெக்கமே இல்லாம சொல்ற ஒருத்தர் கிட்ட நம்ம வந்து இதை கடந்து போங்கன்னு நம்ம எப்படி சொல்லிட முடியும்? இப்ப நான் ஏன் கேட்கிறேன்னா, அவர் ஜாதிய குறிப்பிட்டு ஒருத்தன் அவன் எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கான். 106 நாள் அவன் வந்து ஒரு 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 வெற்றியாளனா இத்தனை கோடி மக்களுடைய வாக்குகளை பெற அளவுக்கு தன்னுடைய திறமையை நிரூபிச்சு அவன் வந்திருக்கான். எங்கேயுமே அவன் ஜாதியை குறிப்பிடல. நீங்க ஒரு ஜாதியை குறிப்பிட்டு அடையாளப்படுத்தப்படுது அப்படிங்கிறப்போ, இல்ல அந்த ஜாதியை குறித்து அவனை வந்து நீங்க என்ன நோக்கத்துக்காக அவனை அந்த ஜாதியை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அவனை இகழ்றதுக்காகவா, இல்ல அவனை வந்து குறை சொல்றதுக்காகவா, இல்ல அவனுடைய அவன் 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 இப்ப அடைஞ்ச புகழ வந்து குறைக்கிறதுக்கு நீங்க ஒரு முயற்சி செய்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன நோக்கத்துக்காக ஜாதியை குறிப்பிட்டீங்கங்கிறதே வந்து எனக்கு பிரச்சனை தான். நீங்க ஜாதியை குறிப்பிட்டீங்கங்கிறதே எனக்கு பிரச்சனையா இருக்கு. அப்போ இது தொடக்கத்திலேயே அறுக்கப்படணுங்கிறேன். இது எங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, இது நீங்க ஒரு 100 பேரோ, 200 பேரோ, எத்தனை பேரா இருந்தாலும் சரி, இது நம்ம கிடைக்கிற வாய்ப்புல இது நீங்க இது தப்பு, இத நீங்க செய்யக்கூடாதுங்கிறத, இது நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இவங்கள மாரி தற்குறிகள் ஆதரவளிக்கப்படவே கூடாது. அவங்க தொடர்ந்து செயல்படுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில ஒரு உடந்தையா இருந்துறக்கூடாது. இங்க நான் திரும்பவும் சொல்றேன். இங்க நீங்க வந்து ஒருத்தவங்க அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா, நீங்க அநீதி இழைக்கப்பட்டவங்களோட பக்கத்துல நிக்கணும். இங்க சென்டர் ஸ்டாண்டோ, இங்க சென்டர் ஸ்டாண்டுங்கிற ஒண்ணே கிடையாது. நீங்க சென்டர் ஸ்டாண்ட் நின்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, எவன் அத பண்ணானோ அவனுக்கு நீங்க உடந்தையா இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா நீங்க ஒதுங்கிருவீங்க. சென்டர் ஸ்டாண்ட் எடுக்கிறேங்கிற பேர்ல நீங்க ஒதுங்கிருவீங்க. அவன் பண்றவன் பண்ணிட்டு தான் இருப்பான். அநீதி இழைக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருப்பான். ஸோ பாதிக்கப்பட்டவன் பக்கத்துல நிக்கிறத நான் சரியா பார்க்குறேன். அது மட்டும் தான் இங்க இது தீர்வு நடக்காம, இதுக்கு மேல அநீதி இழைக்கப்படாம இருக்கிறதுக்கான ஒரு ஒரு வழியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தயவு செஞ்சு இது பேசப்படணும். இந்த ஒரு ஸ்பேஸோட நிறுத்தாம, இன்னும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ, அங்கெல்லாம் நீங்க இத பத்தி நீங்க சொல்லணும். இத விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அவங்க கேவலப்படுத்தப்படணும். அவ்வளவுதான். என்னோட டாக்டர் நோக்கம் இப்போ அது நீங்க ஒண்ணுதான். சொன்னதுல உடன்படுறேன்.
ஒரு இதுல உடன்படுறோம், ஒரு இதுல உடன்படல. உடன்படாதது நான் சொல்லிடுறேன். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கறதுல நான் உடன்படல. ஏன்னா வேணும்னே பண்றவங்கள்ட்ட நம்ம என்ன விளக்கம் சொன்னாலும் சரி செய்ய போறது கிடையாது. அவங்க ஒரு லாபத்துக்காக பண்றாங்க. 2வது விஷயம், கோமாளி ஆக்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, காலங்காலமா நம்ம பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இந்த மாதிரி தற்குறித்தனமா பேசக்கூடியவர்களை நம்ம கோமாளியா ஆக்கியிருக்கோம். அந்த மாதிரி பண்றதா இருந்தா அது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அப்ப ஒண்ணு பண்ணுவோமா, கரெக்ட். கோமாளி ஆக்குவது எப்படின்னு ஒரு ஸ்பேஸ போடுவோமா? எப்படி சார்? இல்ல நான் என்னன்னா இந்த ஸ்பேஸை இன்னும் கொஞ்ச நேரம் ஓடட்டும், பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. 1 மணி 1:30 வரைக்கும் இல்ல ஓடட்டும் பாப்போம். ஸ்கெடியூல் மாத்திட்டாராங்க, எனக்கு கேக்குதா? டிஎம் பண்ணிருக்காங்க ஐயா, டிஎம் பண்ணிருக்காங்க எனக்கு பர்சனலா. ஸ்கெடியூல மாத்திட்டாராம் ஐயா, வந்து இப்போ கரெக்டா 12 மணிக்கு லான்ச் ஆவாராம். லான்ச் ஆகட்டும், பக்கத்திலே பேரலா இதுக்கு நான் சொல்ற ஒரு எத்தனை செகண்ட். மணி வரைக்கும் போட்டாலும் அவர் இங்க உள்ள வரணும் ஐயா பேசுறதுக்கு. அதானே முக்கியம். அவர் உள்ள வந்து பேச மாட்டேங்காரே. நான் ஐயா பேசுறது கேக்குதா? ஒரு நிமிஷம் நான் இருங்க. நான் கீழே வெளில போயிட்டு வரேன். ஸ்டீவ், நான் ஸ்பீக்கர்ல இருக்கேன், கோஸ்ட் வேண்டாம், நான் வெளில போயிட்டு உள்ள வரேன். ஏன்னா எனக்கு கோஸ்ட்ல இருந்தா பக்கா ஓகே இருக்கு. நான் என்ன நடுவில் ஆஃப் ஆயிடுது. நான் சொல்றது கேக்குதா? யாரு பேசுறீங்க? தமிழ் பேசுறேன்டா. ஐயா சொல்லுங்க தமிழையா சொல்லுங்க. நீ விட்டு சொன்னில 1 to 1 பேசுறேன்னு சொன்னில, நீ 1 to 1 பேசினாலும் நீ இல்லப்பா முத்துக்குமரன் ஹெட்டு புள்ளிடிக்குன்னு தான் சொல்லுவாரு. வேற எதுவுமே அவர் பேச மாட்டாரு. சரியா? அவரோட வார்த்தையே இதுதான். அப்படிதான் சொல்லுவாரு. நீ பேசுறது வேஸ்ட் தான். சரியா? நீ 1 to 1 பேசலாம் இந்த வார்த்தை சொல்லுவாரு. முத்துக்குமரன் ஹெட்டு புள்ளிடிக்கு. ஏதோ இன்னி ஒரு பேர் வச்சிருந்தாரு, காரி புள்ளியா ஏதோ ஒரு பேர் வச்சு இனிமேதான் சொல்லுவாரு. காரி புள்ளியா ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தாரு. காரி புள்ளியோ இல்ல, நான் எனக்கு என்னமோ வேற மாதிரி இருந்துச்சு. காரி புள்ளியா ஒரு பேர் சொன்னாரு. அப்படிதான் சொல்லுவாரு. அதுதான் அவ்வளவுதான் அவரு. சரியா? அவர் பேசினா பேசிட்டு பொண்ணு விட்டுரு, நீ உள்ள போறாத. அவர் ஒரு பைத்தியம். லாஃபிர் நான் எதுக்காக வேண்டான்னு சொன்னேன்னா, உங்க எனர்ஜி தான் வேஸ்ட். இவங்க சொன்ன மாதிரி அவர் அரைச்சமாவே தான் திரும்ப அரைக்கிறாரு. நான் கிட்டத்தட்ட அந்த ஒரே நிமிஷம் ஸ்பேஸ் போட்டுட்டாரு. லைக் கிங் ஜோக்கர்னு என்னையெல்லாம் இழுத்து போட்டிருக்காரு ஹெட்டிங்ல. நான் என்ன பண்ணேன்னு தெரியல. அவரு அங்க ஸ்பேஸ் போடுது. அதே நம்ம ஸ்பேஸ்ல வந்து பேசணும்னா நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோம். ஆனா அது உள்ள வந்து பேசவே மாட்டாரு. அந்த ஸ்பேஸோட டைட்டில் மேல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க. நீ தாயா ஹோஸ்ட் பண்ண கூடாது, ஹோஸ்ட் தான் கேட்பாங்க. இது தைரியமான ஸ்டீவ் ஒண்ணுயா அப்பாடா, நான் தப்பிச்சிட்டேன். மொட்டை தலையில கையெடுத்து நான் தப்பிச்சிட்டேன். இப்ப கிங்கு மாட்டிக்கிட்டான். கடி நல்லா கடி. Guys, can I உங்க talk? பேரும் இருக்கு. Yes. Hi, நான் அஞ்சலி. நான் சொல்றேன். ஓகே, ஹாய் உதயா, ஹாய் எவ்ரிபடி. இப்போ வந்து ஐதர் உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்குது வேஸ்ட் பண்றதுக்கு, அவருக்கு கண்டிப்பா நிறைய நேரம் இருக்குது வேஸ்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? இத போய் நீங்க அவருக்கு இவங்க சொன்ன மாதிரி சாந்தி சொல்ற மாதிரி நீங்க அவருக்கு ரியலி பை கோயிங் ஆன் டேகிங் ஹிம் ஆர் ரெஸ்பாண்டிங் டு ஹிம், நீங்க அவர் சொல்ற வார்த்தைக்கு ஆக்சுவலி ஏதோ வேலிடிட்டி இருக்க மாதிரி சொல்றீங்க. சொல்ற வார்த்தைக்கு ஒர்த் இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணுங்க. யார் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்பனா அந்த வார்த்தைக்கு ஏதோ நம்ம ஒரு மீனிங் கொடுக்குறோம், அந்த மாதிரி தான் போறோம். திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் வேர்ல்ட் ரைட் நவ். ஓகே, நீங்க வந்து எதுக்கு நீங்க ரைட் ஸ்டாண்ட் பண்றீங்களோ அதுக்கு நீங்க பாட்டு ஸ்டாண்ட் பண்ணிட்டு போறீங்க. அவங்கள வந்து ஹீஸ் ப்ராபப்ளி ரிட்டையர்ட் whatever, and he's just tagging all you youngsters and playing some kind of a கேம்னா அதுக்கு போய் நீங்க இடம் கொடுக்குறீங்களா? நோ, ரைட்? முத்து ஹாஸ் earned whatever he has earned. No matter யார் என்ன சொன்னாலும் he has won with justifiable popularity and he's earned his place. Bottom line, அது done and dusted. இப்போ வந்து முத்து வந்து இதுதான் நாங்க ஜாக்குக்கு பண்றோம். யூ கைஸ் ஆல் நோ தட் ஐ சப்போர்ட்டட் ஜாக் ஃபியர்ஸ்லி, இல்லைங்களா? சோ இப்போ வந்து முத்து அஞ்சலி இல்ல அஞ்சலி,
அவங்க எல்லாமே தப்பு சொல்றாங்கன்றதுக்காண்டி நம்ம அவங்க மத்தவங்க பார்க்க மாட்டாங்கன்றதுக்காண்டி இல்ல. அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம இது பண்ணவே இங்க கூடாதுன்றலாம் இல்ல. இல்ல 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 அவங்க I'll கிட்ட tell you நம்ம something தெரிவிச்சுக்கிட்டே else இருக்கணும் ஜிந்தா. இல்லைங்களா? யாரு சொல்றாங்கன்றது மேட்டர்ஸ். அதான் யாரு அதான் ஒன்னா அதான் சொல்றேன். சொல்றாங்கன்னா அது டசன்ட் மேட்டர். ஹூ இஸ் திஸ் பர்சன்? இப்போ யாராவது ஒர்த் வைல் சொன்னாங்கன்னா எஸ் யூ கேன் டாக் டு தெம். அப்போ வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும் டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வார்த்தைங்க யாருக்கிட்ட இருந்து வருது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கெல்லாம் போய் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா தென் ஐ திங்க் ஹைலி ஆஃப் யூ கைஸ். When Muthu was in the house, நீங்க எல்லாம் ஒரு game, we all played a game outside with the contestant who நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தவங்களுக்கு. That is done and gone. Muthu வந்துட்டு he's celebrating his success. He's already moved on with his projects. Just because this person has a lot of free time and he's just doing this, நீங்க போய் உலாதீங்க அந்த ஸ்பைடர் வெப்புக்குள்ள. It's not worth your time. He is not worth it. நம்ம ஏதாவது ஒருத்தவங்களுக்கு பதில் கொடுக்கணும், they should be worth it. He's not worth it. அவ்வளவுதான். It's very simple, guys. Don't fall into it. இவரு கீரிப்புல எல்லா கான்டாக்ட்ஸ் இருக்கும், வேணா he will deal with him directly. நீங்க நிறைய விஷயம் பேசுங்கயா, பொலிட்டிக்ஸ் பேசுங்க, அப்கமிங் ஜாப்ஸ், டாரிஃப்ஸ், இதெல்லாம் பத்தி பேசுங்க. Honestly, that's far more engaging. Talking about this older person who's literally in a boomer mindset, Nala, I come from a very mixed race, I know the ups and downs of every race. இதெல்லாம் விட்டு தள்ளுங்கயா. Life is not about all these guys sitting there in a mic with a whole lot of free time doing stuff. That's my 2 cents. You guys, நான் வந்து I think you guys are smarter than him. அவ்வளவுதான் நான் சொல்றேன். It's not an advice. This is what I would do. That's it. Thank you guys. ஐயா அங்க புலம்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாருயா. கமெண்ட் போட்டுருக்காங்க. யார் பேசுறது? உடனே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிபி 8க்கு மட்டும் இல்ல, அடுத்து வர்றதுக்கும் தான். இனி ஒவ்வொரு இதுமே நம்ம தப்புனா நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கதான் போறோம், இருக்கணும். அதை நம்ம தொடர்ந்து செய்வோம். அவ்வளவுதான். Yeah, BB8, this is over. This season is over. You should not go to him now. He's just trying to trigger you guys. Worth it. I'm telling you, worth it. People should be worth it to go and even talk to them. I'll just look at a person and இல்ல அஞ்சலி ஒரே நிமிஷம். இது நான் இங்க அடிப்படையே தப்பா பாக்குறேன். ஏன்னா என்ன நான் தப்புன்னு நான் நினைக்கிறேன்னா, இங்க நீங்க பிரபலமாகிறதுக்கு ஒரு பிரபலமா இருக்கக்கூடிய ஒருத்தரை அசிங்கப்படுத்துறதோ, அவமானப்படுத்துறதோ, இல்ல அவரோட ஜாதி பேரை வச்சு நீங்க அடையாளப்படுத்துறதோ, இல்ல இந்த மாதிரி குழப்பங்களை விளைவிக்கிற ஒரு இது இருக்குல்ல, இது மொத்தமாவே அடிக்கப்படணும். அல்லது அதை செய்யறவங்களை கோமாளியாக்கி இல்ல தற்குறிகளாக்கி காட்டப்படணும் இந்த உலகத்துக்கு. இவனுங்களாம் இப்படி பண்றானுங்கன்னு சொல்லிட்டு, சரிங்களா? இல்ல அஞ்சலி, நம்ம இதை மிஸ் பண்ணோம்னா இல்ல அஞ்சலி நீங்க இல்ல பண்ணாரா எப்படி பிரபலம் ஆவாரு? இக்னோர் வாட்ஸ் நாட் வொர்த். அது எப்படி பிரபலம் ஆகும்? அது இக்னோர் பண்ணா அது தானா குப்பையில போய் அப்படியே போய் கரைஞ்சு போயிரும். நம்ம போய் குத்தாதான் யூ கிவ் ஹிம் ப்ராப்ளம். இல்ல அஞ்சலி, நான் சொல்றேன். இப்போ அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க ஒரு பிரபலமா இருக்கிறவங்களுக்கு அவங்களை விரும்பக்கூடிய நபர்கள் சில பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆகும். அவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை, என்னங்க இப்படி பேசுறா, நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் ஏங்க எனக்கு ஒரு அவங்கள பத்தி இப்ப நான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாகணும், அதுக்கு எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு சில பேர் கேட்பாங்க. அப்படி இங்க நம்ம ஸ்பேஸ்ல அவங்க பேசுறாங்க. சோ இதெல்லாம் நான் பாக்குறேன். சிம்பிளா சொல்றேன். அஞ்சலி இல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. இருங்கமே, ஒண்ணு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிருங்க. இப்ப முத்துக்குமாரனா சண்டை போட்டுக்காதீங்க. இல்ல ஒரே நிமிஷம் ஹேண்ட் மட்டும் ரைஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரா பேசலாம், பொறுமையா பேசலாம். தாத்தா நம்பாலே பொறுமையா அடிச்சு. சாரி
அதான் நான் ஐயா ஒன்னே ஒன்று தாத்தான்னு சொன்னா அடிக்கிறீங்க, சொல்லிடுறேன். என்ன சொல்லலாம்? தற்கொலைன்னு ஐயா சொல்லலாம். என்னை தவிர எல்லாரும் அடிக்கிறீங்க. லஃபேர் ப்ரோ ஒரே நிமிஷம். இது 15 பேர் கொண்ட பிஆர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காராமா. அதுல பேர் வந்து சே ப்ரோ தான். அவரோட போட்டோலாம் பார்த்துருக்காராமா. சே ப்ரோ உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. இல்ல 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 ப்ரோ, நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். இதை நீங்க தொடர்ந்து பேசுறீங்க. அதாவது இப்ப நான் முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்டா பேசுறேன்னு வச்சுக்கோமே, நெகட்டிவா யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹைப் ஏறதான் செய்யும், அவங்களுக்குன்னு ஒவ்வொரு இதுவும் வரதான் செய்யும். புரியுதா? அப்படின்னு இருக்கிறப்ப எல்லாமே மாறி மாறி வரதான் செய்யும். அதை மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு நம்ம பேசணும். அதை இப்போதைக்கு பேசுங்க. நீ சே ப்ரோ அது அவர் அவர் அது அவரை பார்த்துக்குவாரு. அதை நம்ம ஐயா பேசிடுவோம். அதை இன்னொன்னு அங்க பேசுறீங்க, இப்போ ஓட விடுங்க, கேட்போம், என்ஜாய் பண்ணுவோம், அதை இங்க ப்ளே பண்ணுங்க. ஒரே நிமிஷம் அருள், ஒரே நிமிஷம். சாந்தி பேசிட்டோம். பேசுங்க சாந்தி. நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன். அவரு தப்பு பண்ணாரு, நம்ம அதை சும்மா யாருமே விடல. நேத்து நைட்ல ஸ்டார்ட் பண்ணாரு, இந்த டைமுக்கு இன்னைக்கு இந்த டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 24 hours அவரை நம்ம எந்த அளவுக்கு எல்லாரும் பேசணுமோ எல்லாம் பேசியாச்சு, எல்லாரும் அடிச்சாச்சு, எல்லாம் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அவர் செஞ்சது தப்புன்னு சொல்லியாச்சு. அவரோட ஒரிஜினல் ஃபேஸ் வெளியில வந்துருச்சு. ஒரு ஒரு காஸ்ட பத்தி ஒரு பேசுற ஒரு ஆளு, ஒரு லேடிஸ்க்கு மரியாதை கொடுக்காத ஒரு ஆளை நம்ம திரும்ப திரும்ப பேச 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 அது அவருக்கு மைலேஜ். BB8 அவங்க சொன்ன மாதிரி அவர் ட்விட்டர்ல ஒரு ஒரு ஃபாலோயிங் வேணுங்கிறதுக்காண்டி அவர் இவ்வளவு பண்றாருன்னா, நான் நல்லா யோசிச்சு பாருங்க. இங்குள்ள பாதி பேருக்கு என்னையும் சேர்த்துதான் அவர் யாருன்னே நமக்கு நேத்து வரைக்கும் தெரியாது. நேத்து வரைக்கும் அப்படி ஒரு ஆளே நமக்கு தெரியாது. அவர் திடீர்னு உள்ள வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணி இது பண்ணி இன்னைக்கு ட்விட்டர்ல பல பேருக்கு அவரை தெரியுதுன்னா, இதுதான் அவர் ஆடுற கேம். இது நம்ம 1 day ஃபுல்லா அவருக்கு மைலேஜ் கொடுத்தாச்சு. 1 day ஃபுல் டே அவரை வச்சு அடிச்சாச்சு. இதுக்கப்புறமும் நம்ம அதை பண்ணணும்னா நம்ம தான் முட்டாளாயிடுவோம். அவர் பண்ண கேம்ல ஜெயிச்சிருவாரு. இத நம்ம குமரன் வச்சே சொல்லலாமே. உள்ள இந்த மாதிரி வெளியில நிறைய போஸ்ட் போகுது அப்ப அவங்க சொன்னது, நம்ம மேல தப்பு இருந்தா நம்ம அதை பத்தி மாத்திக்கிடணும், நம்ம மேல இல்லையா அந்த மாதிரி இதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இப்ப இதைத்தான் நீங்க எல்லாம் செய்யுங்கன்னு நாங்க சொல்றோம். அவர் அடிச்சாச்சு, நீ செஞ்சது தப்புன்னு சொல்லியாச்சு. நீங்க சொன்ன மாதிரி பாதியில முக்காவாசி அவர் கோமாளிங்கிறதும் வெளியில வந்தாச்சு. சோ இது எல்லாம் வெளியில வந்துருச்சு. இதுக்கு மேலேயே நம்ம அவரை பண்ணணும்னா நம்ம முட்டாளாயிடுவோம். சோ இதுக்கப்புறம் ஜென்டலா அவளை ஒதுக்கி விட்டுட்டு அவர் ஸ்பேஸ் போட்டாரா, நம்ம இந்த பக்கம் போட்டு நம்ம ஜாலியா பாட்டு பாடி நம்ம ஒரு இதை பண்ணிக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருந்துட்டோம்னா, அவருக்கு வழக்கம் போல ட்விட்டர்ல ஒண்ணுமே வரலன்னா என்னடா வரல ஒரு 4 நாள் கத்துவாரு. நான் ட்விட்டர்ல போனேன், அவங்க பயந்துட்டாங்க வச்சுட்டாங்க, என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அடுத்த 5வது நாள் அப்படி ஒரு ஆள் இருந்தாருன்னு திரும்பவும் மறந்துருவாங்க. அதை விட்டுட்டோம்னா எப்படி யூடியூப்ல பேசுறாரோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் போய் பேசினதுனால எனக்கு இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, என் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, அப்படி இப்படின்னு திரும்ப ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த இடத்த நம்ம எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறதான் சொல்றோம். அவரை நம்ம அப்படியே விடல, நீ செஞ்சது தப்பு, நீ ஒரு ஒரு நான் என்ன சொல்லன்னு தெரியல. இவ்வளவு அனுபவம் இருக்கிற ஒரு ஆளு காஸ்ட பத்தி வந்து இவ்வளவு ஒரு பெரிய பப்ளிக் ஃபோரம்ல பேசுறாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு அவரோட மென்டாலிட்டி இருக்கணும்ங்கிறது நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். கரெக்ட் தான்க்கா. நான் இதுல ஒண்ணு மட்டும் சொல்றேன். என்னன்னா, இப்ப நம்ம ஸ்பேஸ்ல இருக்கிறாங்க நிறைய பேரு, பட் ஆனா சும்மா போய் பார்ப்பாங்க அங்க என்ன நடக்குது, எட்டி பார்ப்போம். இப்ப அங்க பார்த்தா 54 லிஸ்னர்ஸ் இருக்காங்க. ஏன்னு எனக்கு 2 பேர் டிஎம் பண்றாங்க, நீ மட்டும் இங்க அந்த ஸ்பேஸ டெலிகாஸ்ட் பண்ணலன்னா நான் அந்த ஸ்பேஸ்ல போய் பார்ப்பேனா? அடையே வேணாண்டா, அவருக்கு லைம் லைட் கொடுக்காதீங்க. எதுக்காக சொல்றோம், என்ன பேசிட்டு போறாரு, மிஞ்சி போனா என்ன பேசிடுவாரு, நம்மளை பத்தி தான் பேச போறாரு. இல்ல சாந்தி, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் பேசுறத கேட்கணுமா, ஜாலியா இருக்கான், அவருக்கு டென்ஷன் ஆகுறது நாங்க பார்க்கணும், ஜாலியா இருக்கான் போய் கேட்கறாங்க. இதுல அவர் பேசுறத இங்க கனெக்ட் பண்ணி விட்டுருவோம், இங்க கேட்போம். அவர்கிட்ட உள்ள போய் அவருக்கு வியூஸோ அவரோட ஃபாலோவர்ஸோ பண்ண வேணாம். ஐயா அததான் சொல்லிட்டு இருக்கேன். உதயா போட்டு விடியா, நானும் கேட்டுட்டு தூங்குறேன். அப்படியே அதை போடுங்க. உண்மையிலே இது பண்றதுதான் லாஃபிர் சொல்ற மாதிரி கோமாளி ஆக்குறது. டாபிக் வந்து எஃப்எம் ரேடியோன்னு போடியாயோ, ஓசிக்கெல்லாம் எஃப்எம் ரேடியோன்னு போடியா ரேட்டு. ஐயா ஒண்ணு சொல்லுங்க, நம்ம நல்லவங்க எல்லாம் கிடையாது. நமக்கே தெரியும் நம்ம நல்லவங்க எல்லாம் கிடையாது.
நீ என்ன ஐயா வேணா ஐயா பண்ணிக்க. அதான் பிபிஐ சொல்றேன். பிபிஐ ஆமா. இருங்க உதயா வேற போட போறானா இருங்க கொஞ்சம் தான் டைம் இருக்கு அதுக்குள்ள நான் 2 திட்டு திக்கிறேன் இருங்க லாஸ்டா 2 திட்டு கடைசி குத்து என் குத்தா இருக்கட்டும் இருங்க 2 முத்துக்குமரனே திட்டு டேக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஜோக்கர். முத்துக்குமரன் டேக் பண்ணிட்டு இருக்கான் பைத்திய மாதிரி. அவன் மூளை வளர்ச்சி அவ்வளவுதான் அதுக்கு. Yo guys, space is closed, man. வாட்ஸ்அப் தவிர பாக்கி ஐயோ எல்லாமே வந்து வேற ஆள் யூஸ் பண்றாங்க. உதயா என்ன The உதயா space is மிஸ் பண்ணிட்ட shut down. கேக்குதா? நான் டிரான்ஸ்லேட் பண்றது கேக்குதா? டிரான்ஸ்லேட் பண்றியா நீ அவனுக்கு இது ஸ்பேஸே முடிச்சுட்டு போயிட்டான் தலைவன் யாரு இல்லாத கடையில யாருக்கு டீ போய்கிட்டு ஆத்தரன்னு இருக்கேன். போயிட்டானாமா தலைவன் இங்க இங்க இப்பதாங்க அஞ்சலி இவ்வளவுதாங்க சொன்னான் இல்ல இவ்வளவுதாங்க இருக்கான் நேத்து இருக்கான். எல்லாரும் ஏங்க போனதுனால 4 மணி வரைக்கும் அந்த மனுஷன் ஸ்பேஸ் போட்டாரு. இன்னைக்கு யாரும் போல, 1/2 மணி நேரம் கூட ஓடல, போயிட்டாரு. இவ்வளவுதாங்க அவருக்கு நம்ம இல்லங்க கொடுக்கறது. இருக்குங்க. போகலையா? நடக்குதுயா? அஞ்சலி சொல்றாங்க முடிஞ்சிருச்சுன்னு Yes. நான் எல்லாத்தையும் அவருக்கு டேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை செய்வோம். அதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு புதுசா பண்ணுவோமே என்ன இப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் நான். நீங்க இங்க இது கமெண்ட் போடுறீங்களா, கேவலமா கமெண்ட் போடுறீங்க இல்லையா, அந்த கமெண்ட் எல்லாம் முத்துக்குமரன் பார்க்கட்டும். நான் எவ்வளவு கேவலமா கமெண்ட் போடுறீங்களோ அது அதை வந்து முத்துக்குமரனும் பார்க்கட்டும். அதுக்குதான் இது. நம்ம ஜெயக்குமாராவது இங்க நல்ல மாதிரி பேசிட்டு அங்க போய் கழுவி ஊத்துறாரு பார்த்தேன் நான். நம்ம எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி என்னோட எடிட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் கட் பண்ணி தனித்தனியா பேசுறதுலாம் எனக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காரு. என்னெல்லாம் பண்றாங்க என்ன துர்கா பிரசாத் என்ன பண்றீங்க? இவங்களை புலம்ப விட்டுருக்கோம்ல, அதுவே வெற்றி தானே. முத்துக்குமரோட பேரை கெடுக்கிறதுக்காகவே இந்த முத்துக்குமரன் ஆர்மிகேட் வந்து பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். புலம்பல் மன்னன் புலம்பிட்டு உட்காந்துருக்கான். அவங்க புலம்பேடு தான் நம்ம வேலையை. தற்கொலைகளை நான் 1 மணி நேரம் பேசினா 9 மணி நேரம் பேச வைக்கிறேன் பாருங்க. தட் இஸ் மை வெற்றி. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நஞ்சுண்டன் சிவபிரகாசா யாருப்பா அவரு? அலோ பண்ணுவான், ஏதாவது இருந்தா பாத்துக்கலாம். நிறைய யார் பண்ணா உள்ள வந்த மாதிரியே தெரியுது. எங்க ஆளை காணோம். ஒருத்தர் வந்தார் போயிட்டாரு சொல்றது. நம்ம தீனா இந்த தீனா இல்லையா, வேற தீனா ஆச்சு. தீனா தாரோட வந்துருக்கீங்களா? அதுதான் ஒரு இது போடுங்க. ஆளுதாம அழுகுறாயா? அழுதுட்டு இருக்காயா உட்காந்து ஆளு தனியா நின்று புலம்பிட்டு இருக்காயா? நல்ல கண்டென்ட் வந்தா மட்டும் போட்டு வந்தாரு சந்திப்பாராமா. முத்துக்குமரன் பேரை கெடுக்கிறதா பண்றீங்க, முத்துக்குமரன் கேவலப்படுத்துறதுக்காக பண்றீங்க அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். அந்த மாதிரி அந்த பையன் தெரியல, ஒரு மோசமான வார்த்தைகள் அங்க போட்டிருக்காங்க. அதுக்காக அதை நான் அவங்களுக்கு டேக் பண்ணேன். முத்துக்குமரன் ஆர்மி கேட்டான். இதை வந்து முத்துக்குமரன் நான் ஒருத்தரவே கேட்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. அதுதான் எனக்கு அதிசயமா இருக்கு. இப்ப முத்துக்குமரன் கேவலப்படுத்துறதுக்காக அந்த விஷயத்த பண்றாரு அவரு இல்லையா, அந்த பையன். நாங்களும் தான் வண்டையா கேட்கிறோம். அப்ப ஏன் அதெல்லாம் கேட்கலன்னு தெரியல அவரு. நான் அந்த ஊருக்கு ஏன் போன தெரியுமா, எதுக்கு போன தெரியுமா, நான் தான் கீரி பிள்ளைய கட்டினேன் அப்படிங்கிறான். நான் எங்கடா கட்டினேன், ஒரு பிள்ளையே நான் கெடுக்கலடா அப்படின்னு சொல்றேன். ஓசி தாத்தா புழக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரா, நான் தானே உங்களை பிறந்துட்டு இருக்கிறேன். யோ நீ பேசுனா என் பேரை யூஸ் பண்ணி இருந்தது, இப்ப கூட யூஸ் பண்ண என்ன பண்ண போற, நீ காயத்தோட போனா எங்கடா காயத்தை வாய, நீ பெரிய காயம் தான் உருவாக்க பாக்குறேன். நான் அந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்தாச்சு தம்பி. உங்க ஊருக்கு வந்தாலே ஒருத்தான் அவனே பார்த்தாச்சு. என்ன இது
ஆர்மியை தொட்டுட்டாங்களா? நீ தான்டா முத்துக்குமரன் ஆர்மிங்கிற பேர்ல, ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல என்ன கீழ்ச்சிட்டு இருக்கிற. அதுதான் ஒன்ன பிறந்துட்டு இருக்கிறேன் நான். ஆமா, நான் இது பண்றேன். சாயந்தரம் ஒரு ஸ்பேஸ் போடுறேன், இப்போ ஒரு ஸ்பேஸ் போடுறேன். பயந்தோடதான் நான் ஏடா ஒரு ஸ்பேஸ் போடுறேன். எருமை மாடு சொல்லுங்க. சரி சரி சொல்ற வார்த்தை தான் அது இருக்குங்க. கொஞ்சிடாரு ஒண்ணு பீட்டு போடாத, பீட் போடாத. ஏய் சொட்ட பயலே. கமெண்ட் ரீட்வீட் பண்றேன் அழுகுறா பாரு. யாரு மியூட் பட்டன் வச்சு விளையாடி நிக்கிறீங்க? அப்துல் விரல்ல சுல்காச்சா? அப்துல் என்ன விரலுக்கு சுல்கா உனக்கு? நீ எதுக்கு இந்த வேலை பாக்குற? எதுக்கு மியூட் பண்ணிட்டே இருக்க எல்லாத்தையும்? தாத்தா பேசுறது கேட்போம். தாத்தா பேசுறது கேட்கலாம். அவரே பாய் இல்லாம மின்னு முழுங்குறாரு. தூக்கிடுவோம், அவ்வளவுதான். அடிச்சு தூக்கிடுவோம், அவ்வளவுதானே. உன்னால ஒரு கையாலே ஒழுங்கா தூக்க முடியாது. அடிச்சு தூக்கியா? பெரிய ஸ்கெட்சா, நல்ல ஸ்கெட்சா கடையில. அதான் பிளாக் ஸ்கெட்சா வாங்கிட்டு ஒயிட் சார்ட்ல வரைய சொல்லு. பரவாயில்லப்பா சரி. விஜய், நான் விஜய் பேசுறேன். அப்படியே விஜய் பேசுற கூட மாறி வரவா? யார பேசுறாங்க? அவங்களுக்கு ஒரு சஜஷனா தான் சொல்றேன். இது வந்து நான் அக்யூஸ் பண்ற மாதிரி சொல்லல. ஏன்னா நீங்க வந்து அந்த ஜாதி பேர் அந்த மாதிரி போட்டீங்கல்ல, நீங்க அது காமன் மேனா ஒரு தமிழ் நிறைய பேர் பேசியிருக்கலாம். அந்த மாதிரி தமிழ் நானும் பாத்திருக்கேன். அந்த மாதிரி ட்விட்டர் நான் வந்து முத்துக்குமரன் சப்போர்ட்டர் தான். ஆனா நான் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் தான். ஆனா உங்களோட யூடியூப் சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நான் மேக்சிமம் அதான் பாப்பேன். ஆனா வந்து என்ன நடந்துச்சுன்னா, நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, நீங்க மொத்தமாவே அதை அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க நீங்க வந்து அந்த மாதிரி ட்வீட் பண்ணி வந்தது வந்து அது உங்க லெவல்ல இருந்து கீழே இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சு. புரியுதா சார்? ஒரு நிமிஷம் கார்த்திக், அதுதான் நான் சொன்னேன். ஒருத்தர் தமிழுக்கு யாரு கமெண்ட் கேட்டிருக்கான். தமிழுக்கு தான் தமிழனா தெலுங்கனா இல்ல அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்க ரெஸ்பெக்ட் மேல போயிருக்கும். நீங்க நான் தமிழ்ல ப்ரூவ் அவன் தமிழ இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காண்டி நீங்க வந்து அவன் தெலுங்குன்னு சொல்றீங்கல்ல. கார்த்திக், நான் இது மறந்தே போயிடு, எனக்கு அது ஞாபகம் கூட இல்லை. யாராவது கேட்ட கேள்விக்கு வேற ஒரு இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண விஷயம் தான் அது. என்னோட ஃபேவரட் சப்போர்ட் பண்றேன்டா அப்படின்னு சொல்லினா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீங்க வந்து அவன் முத்துக்குமரன் தெலுங்கு இல்ல, முத்துக்குமரனும் தமிழன் இல்ல அப்படின்னு நீங்களும் போயிட்டீங்க. புரியுதா? முத்துக்குமரனும் தமிழன் இல்ல, முத்துக்குமரனும் கேக்குற கேள்விகள் வந்து கேவலமா இருந்துச்சு கார்த்திக், அதுக்குதான் சொன்னேன். ஒரு பிளாக் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி செய்தி வருது, அது உண்மையானு கூட எனக்கு தெரியாது. அது அவர் செட்டியாரா இல்ல தமிழரா கூட எனக்கு தெரிஞ்சு, செட்டியாரா தமிழரா எனக்கு தெரியாது. அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ப்ரூஃப் இருந்தா கொடுங்கன்னு தான் நான் கேட்டேன். இல்ல சார், இது வந்து நம்ம வேலை கிடையாது. 3 மாசத்துக்கு முன்னாடி போட்டதை இப்ப உட்காந்து நீங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கிறீங்க. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் யாருன்னே எனக்கு போட்டான் அவனுக்கு பாவம். ஐயா, நானும் அங்க போய் ஸ்பீக்கர் கொடுக்கணும், செக் பண்ணிட்டு வரட்டுமா? எனக்கு ஸ்பீக்கர் கொடுத்தா ஒரு 7 தடவை வந்தோடனே கேட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் பாத்து வச்சுட்டான் கொடுக்க மாட்டான். ஐயா, ஒரே ஒரு தடவை போய் பார்த்து வரேன் ஐயா, ப்ளீஸ் ஐயா. நீங்க ஒண்ணு இங்க இருந்து அங்க போகணும்.
உங்க ஃபாலோவர்ஸ் 4 பேர் அங்க வருவாங்க, கம்மு நீங்க உட்கார்ந்துருக்கீங்கிறப்ப இருங்க. ஐயா வேலை எல்லாம் பார்க்காதீங்க. இந்த மாதிரி கேவலமான கமெண்ட் போடுறாங்க இல்லையா, அதுதான் நான் எதிர்க்கிறேன். இப்ப முத்துக்குமரன் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டா கண்டிப்பா நல்லவர் தான் நான் சொல்லுவேன். அதே போல முத்துக்குமரன் ஆர்மி கெட்டு போடுறான் இல்லையா கமெண்ட், அந்த மாதிரி கேவலமான கமெண்ட் போடுறான் இல்லையா, அதுதான் நான் எதிர்க்கிறேன்னு சொன்னேன். அது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நீ ஒரு கூட்டத்தை கலப்புறது அது மாதிரி பண்றீங்க இல்லையா, அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். ஒருத்தனை பத்தி கேவலமா கமெண்ட் போடுற அந்த கேவலமான கமெண்ட் முத்து ஆர்மி கெட்டுங்கிற பெயர்ல போட்டுரு இல்லையா, அதான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? அதுல பார்த்தா எல்லாருமே கோவம் வரதான் செய்யும். முத்துக்குமரன் ஆர்மி கெட்டுங்கிற பேர்ல அதை போடாத அப்படின்றதுதான் நான் சொன்னேன். அதை அவன் போடுறான் அப்படின்னா அது வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருப்பேன். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஹெட்டிங்கை போட்டுதான் நான் பேசுவேன். முத்துக்குமரே ட்ராக் பண்ணிருக்கேன். முத்துக்குமரனே வரட்டும், அவர் கேட்கறது சரியான்னு நான் கேட்கிறேன். அந்த ட்வீட்டை நான் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இவருக்கு முத்துவுக்கு நான் அதை போட்டிருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா பூமர் நானும் ஷேர் பண்ணிட்டேயா நேற்று நீ பேசுனதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்கான். அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். சரிங்களா? யாருக்கிட்ட சொல்ற நீ, யார்கிட்ட பேசுற? இங்க ஒரு பொறுத்த வரைக்கும் நான் எந்த இடத்துலயும் அவர் நான் எதுவும் யாருமே இல்ல அந்த ஸ்பேஸ்ல, அவன் மட்டும்தான் இருக்கான். கமெண்ட் போட்டதுங்கிறது சௌந்தர்யா கண்ணடைச்சி அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, நீ தமிழனா அப்போ அப்படின்னு யாரோ ஒருத்தன் என்ன கேட்டான். அதுக்குதான் அந்த இது காப்பி பேஸ்ட் பண்ண தவிர மற்றபடி ஒண்ணும் கிடையாது. அதான் நான் இங்க சொல்லிக்கிறேன். நான் ஏன்னா கார்த்திக் வந்துட்டீங்களா? போய் டிஎம் பண்ணிருக்காங்க கார்த்திகிட்ட. அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருந்தாங்க அந்த ஸ்பேஸ்லன்னு சொல்லி நண்பர் எனக்கு ஒரு இது அமைச்சிருக்காரு, வாய்ஸ் டாக் எல்லாம் அமைச்சிருக்காரு. சக்தியை நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். டே நான் ஏன்னா உன்னை பார்த்து பயப்படணும், நீங்களாம் என்கிட்ட பேசுறதுக்கு அதுக்கதை இல்லாத விட நினைச்சேன் நான். சரியா? ஐ டினைட் இட். இந்த மாதிரி வேலைதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சார் சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்காரு, அருகதை பேச உள்ள சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்காரு, நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் பேசிட்டு இருக்கீங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவு கேவலமா பேசுறீங்க. ஓசி தற்கொலை முத்துக்குமரன் அப்படியே டேக் பண்ணாங்க. டேக் பண்ண கூட தெரியாம பண்ணிட்டு இருக்கானா? நான் ஏன் உன்னை பார்த்து பே பண்ணணும்? நான் உன்னை எதுக்கு ஆட் பண்ணணும்? Why should I? Tell me. இங்கிலீஷ் இருக்கு இம்ரான் அங்க போயிருக்காரு. பேசுகிறாரு. இவர் எதுக்கு நான் ஆட் பண்ணணும்? உங்களதான் வர வேணாம்னு சொன்னாங்களப்பா, எப்பா வரீங்க? ஓகே, இதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. இந்த டேக் பண்றேன்னா அந்த பர்குரி டிசி விலாகன் போட்டால இது முத்துக்குமரன் நான் டேக் பண்ணி வச்சிருக்கேன். இது இருக்கு, நான் இது அப்படியே போட்டது அப்படியே முத்துக்குமரன் டேக் பண்றேன். ஜெனரல் தானே போட்டுருக்கீங்க. இது எல்லாத்தையுமே முத்துக்குமரன் நான் டேக் பண்ண போறேன். அவர் என்ன பிளாக் பண்ணா கூட பரவாயில்ல. முத்துக்குமரன் குரல் தானே. டேக் பண்ண முடிய மாட்டேன். ஓடியா ஓடியா விஷயத்த எவ்வளவு கேவலமா நடந்துருக்கீங்களோ அந்த கேவலமான விஷயங்களை நான் முத்துக்குமரன் டேக் பண்றேன். ஆமா ஆமா, அவர் வேலை இல்ல, அவரு உங்க ட்விட்டர்ல குடியிருக்காப்புல. நீ டேக் பண்ணணும் பாத்துட்டு உடையாந்துருவாரு. ஐயோ சார் உங்களப்பா இப்படி பேசிட்டாங்க, நான் பேசுறேன் சார். அவர் பாக்குறதா ரெக்கார்ட் அது போகும் இல்லையா அவருக்கு? ரெக்கார்ட் அனுப்புங்க, ரிப்போர்ட் அனுப்புங்க. போடலையா? ரெக்கார்டு போடாமே ஸ்பேஸ் போட்டு ரெக்கார்டு போவோமா? டிசி சார் சொல்லக்கூடாது, சார் எல்லாம் சொல்லக்கூடாது. அவரு அவனை டிசின்னு சொல்லுங்க அவனை அப்படிங்கிறாரு ஒருத்தராங்க. டேய் ஓசின்னு சொன்னோம்டா அப்துல். என்ன அப்துல், அவனுக்கு காது கேக்குதா இல்லையா? ஓசின்னு சொன்னோம், டிசின்னா சொல்லல. அவனுக்கு யான் சார் நான் கேக்குறது கேக்குறேன் சார். என்ன பண்ணிருக்கேன் அந்த மேட்டர் உங்களுக்கு அந்த ஐயா 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 ஒரே நிமிஷம் ஐயா. ஐயா இங்க இருந்து யாரும் போன கொடுக்குறான் ஐயா ஸ்பீக்கரு.
இரு ப்ரோ இல்ல ஒரே நிமிஷம் ஐயா, இங்க போன ஸ்பீக்கர் கொடுக்குறான் ஐயா. ஒரே ஒரு 2 கேள்வி நான் ஆஃபீர் கேட்டான்னு கேளுங்க. ஒரு கேள்வி நீ சோறு தான் திங்கிறான்னு கேளுங்க. 2வது கேள்வி நீ திங்கிற சொத்துல உப்பு இருக்கான்னு கேளுங்க. இது 2 மட்டும் கேளுங்க யாராச்சும். தயவு செஞ்சு போங்க ஐயா. லாஃபீர் கேட்டாருன்னு சொல்லி இந்த 2 கேள்வியை கேட்டுட்டு வாங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா. இரு ப்ரோ சொல்றான் ப்ரோ கொண்டாட்டத்துல. ஆமாங்க அது நீங்க சார் அது வந்து நம்ம அடுத்தவங்க சொல்லி நான் கேட்டேன் அப்படி சொன்னா அது ரொம்ப நாங்க அடிச்சு பேச முடியாது. நீங்களே பாத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லங்க, முந்தான லைவ்ல ஒத்துக்கிட்டாருங்க. பிஆர் சொன்னா தப்பான்னு கேட்டாரு அவரு. அது வந்து நானும் அந்த லைவ் பார்த்து அது வந்து கவுண்டர், அதனால அவர் கோவத்துல விட்டு அது சொன்ன மாதிரி. ஆனா தனிப்பட்ட முறையில அவங்க ஸ்பேஸ்லனா நான் சொல்லவே இல்லை, அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு அவர். ஆனா அவன் சொல்லியிருக்கான் அதுதான் நான் சொல்றேன். யாரோ அந்த சூர்யா தற்கொலை போடுறான், இதை நான் முத்துக்குமரன் டேக் பண்றேன். நான் பாக்குறேன் முத்துக்குமரன் டேக் பண்றேன். அது மட்டும் இல்லாம சார் நீங்களும் சில வார்த்தைகள் ஒரு அப்பனுக்கு பிறந்த 10 வார்த்தை சொல்லி தம்பி நீங்க 10 வார்த்தை விட்டீங்கன்னா நான் ஒரு வார்த்தை விடதான் செய்வேன் தம்பி, சரிங்களா? அது புரியுது, கோபத்துல பேசிட்டீங்க புரியுது. ஆனா அதை நீங்க 10 வார்த்தை விட்டீங்கன்னா ஒரு வார்த்தை நான் விடதான் செய்வேன். புரியுது சார். ஆனா வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்களா? அது என்னன்னா கார்த்தி, என்னன்னா உங்களை வந்து ஓ வார்த்தை எஃப் வார்த்தை போட்டு வந்து பேசும்போது நீங்க வந்து திருப்பி பேசுனீங்கன்னா அது வந்து அதனால வந்து நீங்க எங்களுக்காக நீங்க டிஃபன் பண்ண வேணாம் கார்த்தி. எங்க மானம் போச்சுன்னா நாங்க அதை டீல் பண்ணிக்கிறோம். எங்க வந்து பேசும்போது திருப்பி பேசலன்னாதான் எங்க மானம் போகும். ஆக்சுவலா இது நான் ஏன் இந்த டாபிக்குள்ள வந்தேன் அப்படின்னா, 6வது சீசன்ல இதே மாதிரிதான் அசீமனா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டைட்டில் வின் பண்ணாரு. அப்ப நாங்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணிருந்தோம். அப்ப எங்களை எல்லாம் எப்படி தெரியுமா பேசுவாங்க, அதுவும் மெயினா வந்து அசீமான எப்படி தெரியுமா பேசுவாங்க, அவர் வந்து ஒரு பாய்கள் கொண்டாடும் வெற்றியும்பாங்க. அவர் வந்து மத ரீதியாவே வச்சு அவர் வந்து அந்த அளவுக்கு பேசுவாங்க. தெரியும் கார்த்தி, நாங்க என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் கார்த்தி. தெரிஞ்சுதான் பேசணும் கார்த்தி. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க கீழே போயிடலாம் கார்த்தி. ஓ டிசி பொண்டா சாரி ஓசி பொண்டாட்டியாவன் பேசுற நாங்க கைத்தில் போட்டுருக்கோம்னா அவங்களுக்கு தான் பேசுறோம், புரியுதுங்களா? நீங்க இடையில வந்துட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற தேவையும் இல்லை. நீங்க உங்களோட நான் சண்டை போடணுங்கிற எனக்கு தேவையும் இல்லை, பதில் சொல்லணுங்கிற தேவையும் இல்லை. நாங்க போட்டுருக்கு மேல போட்டிருக்க ஒரு நபருக்கு தான். என்ன பேக் பேர் வந்தா கூட அதை நாங்க டீல் பண்ணிக்கிறோம். ஆனா நீங்க அதை பத்தி ஒண்ணும் டீல் பண்ண. என்னன்னா நான் இல்லாம பேசி பாத்துட்டேன்னா கொஞ்சம் அந்த எல்லை மீறிட்டாரோ அப்படின்னு நான் பேசுறது உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க கீழே போயிருங்க. ஏன்னா இது இங்க பேசினாதான் ஒரு 4 பேருக்கு புரியும். என்னன்னா 6வது சீசன்ல ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு 4-5 மணி நேரமா ஒரு இது ஸ்பேஸ் போட்டு மரியாதை இல்லாம தரக்குறைவா பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போய் நீங்க கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரே நிமிஷம் இந்த டாபிக் வந்து முடிச்சாரு. அந்த டாபிக் டைவர்ட் பண்ணி நான்